நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய காரியங்கள் பெரிய காரியத்தில் இருக்கிறது அப்படின்னு நினைச்சு ஏமாந்துடுறோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ரகசியம் சொல்றேன், பெரிய காரியங்களை தேவன் சின்ன காரியத்திற்குள் ஒளித்து வைத்திருக்கிறார். The big things is in the small basket. தாவீது அரசனாகும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா அவன் என்ன வேலை பார்க்கறதுக்காக போனான்? ஆடு மேய்க்க. அபிஷேகத்துக்கு முன்னாடியும் அபிஷேகத்துக்கு பின்னாடியும் என்னதான் பண்ணிட்டு இருந்தான்? ஆடுதான் மேய்ச்சான். ஆனா அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்டை வேற மாதிரி மேய்ச்சான். ஏன் நீங்க உயரல? சொல்லுங்க, ஏன் நீங்க முன்னேறல? தரித்திரம்ன்றது உங்க புத்தியில தான் இருக்கு. என்னைக்கு நல்ல ஆலோசனைகளை கூட விரோதமாக நீங்க பாக்குறீங்களோ அப்பமே தரித்திரத்தை ஆழமா பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றேன், இதை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா திருநெல்வேலியில நம்பர் 1 கோடீஸ்வரர் நீங்க வருவீங்க. டாப் 10 பணக்காரர்கள் ராக்சீசஸ் ராயல் ஃபேமிலியில இருந்து எழும்புவாங்க. கடவுள் நீங்க நினைக்கிறீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கேயோ இருக்குதுன்ட்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. யுவர் ஃபியூச்சர், யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் hidden in your daily routine. நீங்க தினமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதுக்குள்ளே தான் கடவுள் வளர்ச்சியையும் வெற்றியையும் வைத்திருக்கிறார். பெரிய அழைப்பு பெற்றவர்கள் பெரிய வேலையை செய்ய ஆரம்பிக்கவில்லை. பெரிய அழைப்பு பெற்றவர்கள் தங்களுக்கு கிடைத்த சின்ன வேலையை பெரிய வேலை போல் செய்தார்கள். காசு இல்லை, பணம் இல்லை, வாய்ப்பு இல்லை. யார் சார் சொன்னா? கிடைச்சதை நீ ஒழுங்கா பண்ணுனா அத்தனை கதவுகளும் உனக்காக தரும். படிச்சுட்டு இருக்கிறீங்களா? நல்லா படிங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அற்புதமான டூல் அது. ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. அப்பா அம்மா சொல்றாங்கன்றதுக்காக புக்கு பார்க்கறது, வாத்தியார் சொல்றாங்கிறதுக்காக பார்க்கறது, டோன்ட் டூ தட். ஒரு தலைமுறைக்கு கிடைக்காத அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. வேலைன்றது சாதாரணமானது கிடையாது. உங்களுக்குள் கடவுள் வைத்திருக்கும் ஆற்றலை வெளியே கொண்டு வருகிற அற்புதமான வாய்ப்பு தான் வேலையாக இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு ரோட்டு கடையில் நின்று வித்து கரெக்டா வித்தீங்கன்னா நாளைக்கு நாடு ஃபுல்லா உங்க ப்ராடக்ட் போய் சேரும். பெண்கள் இருக்கிறீங்க நிறைய பேர், சோம்பேறியா இருக்காதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. ஒன்று நல்ல ஊழியம் செய்யுங்க, இல்லைன்னா நல்ல தொழில் செய்யுங்க. முதல்ல நான் சொல்றேன், சில காரியங்கள்லாம் சொல்றேன், அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த நெகட்டிவா பேசுற ஆட்கள் கூட சேராது. முதல்ல நிறைய பேர் ஏழையா இருப்பதுக்கு காரணம் வாயிலே பேசுகிற குறைகள். சாதித்தவர்கள் முடியாதுன்னு சொன்னாலே ஏத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க சாதனையை விட உங்க சாதனை பெருசா இருக்கும். உங்க குடும்பத்துல யாரும் பண்ணாம இருக்கலாம், உங்க குடும்பத்துல முதல்ல எழும்புகிற ஆள் நீங்களா இருப்பீங்க. நான் சொல்றேன், எத்தனையோ கோயில் இருக்கு. கடவுள் இன்னைக்கு காலையில உங்களை இங்க கூட்டிட்டு வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? இங்க வந்து அப்படியே உங்க லைஃப் இருக்குதுன்னா நீங்க வேற எதுலயே கவனம் செலுத்துறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றேன், நான் உங்களை திட்டவில்லை, நான் உங்களை தீட்டுகிறேன். கடந்த சில வாரங்களாக மாற்றங்கள், ஒழுங்குகள், கடினமான காரியங்கள், இதெல்லாத்தையும் பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பேசிக்கொண்டிருக்கிறோம். கிருபையின் கண்ணோட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற சவால்கள், மாற்றங்கள், இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்றத பற்றி ஒரு போதனையை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செய்து கொண்டே இருக்கிறோம். அதை தொடர போகிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது? யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? 15 பேருக்கு இருக்குதா? சரி, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கை காமிங்க. கேட்குறீங்களா? ஆமென். நீங்கள் என்னுடைய மக்களாய் நான் சொல்லுகிறதை புரிந்து இந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் சண்டே மட்டும் இதை கேட்குறவங்களா இருக்க கூடாது. ஏன்னா பாஸ்டர் பாலசேகர் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வார்த்தையை கேட்டு அவர் என்ன பண்ணலை? வளரலை. ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது செலவு பண்ணுவேன். ஆரம்ப நாட்களில் நான் சொல்கிறது ரொம்ப கம்மியான டைம். புத்தகங்கள் வாசிக்க, இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை கேட்க முனைப்பை காட்டுவோம். இன்றைக்கி அதுதான் ஒரு பெரிய வளர்ச்சியையும் வெற்றியையும் என்ன பண்ணியிருக்குது? கொண்டு வந்து
தந்திருக்கிறது. அதனால் நீங்களும் இந்த சபையில் இருக்கிறீங்க, வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணுன்னா வேறு விதமாக வளர முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வேறு விதமாக வளர முடியும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது அப்படின்னா, ஆனால் எப்படியாவதுலாம் பண்ண முடியாது. இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். எப்படியோ அப்படியானு தெரியலங்க. வெற்றிக்கு தான் வழி, ஜெயத்துக்கு தான் வழி, செழிப்புக்கு தான் வழி. பரிசுத்தமாக இருக்கணுமோ பணக்காரனமாக இருக்கணுமோ இதுதான் வழி. there is no other way. ஆமென். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா அற்புதமாக என்ன பண்ணலாம், வாழ்க்கையை வாழலாம். அங்கே வந்து அப்படியே உங்கள் லைஃப் இருக்குதுன்னா நீங்கள் வேறு எதுலேயே கவனம் செலுத்துறீங்கன்னு அர்த்தம். சிம்பிள். உங்கள் கவனம் வார்த்தை மேலே இல்லை, வேறு எதுலேயோ கவனம் செலுத்திக்கிட்டு எதையாவது சிந்திச்சுக்கிட்டு. வாத்தியார் கேட்பார் இல்லையா பழைய கதை, ஏண்டா நுழைஞ்சிச்சா சார், இன்னும் வால் மட்டும் நுழையில சார் அப்படின்னு ஒரு பையன் எலியை பார்த்துக்கிட்டே ஆன்சர் பண்ணுவான். கேட்டிருக்கீங்க தானே? அது மாதிரி இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஃபுல் கவனம். அதனால தான் கலா சிஸ்டர்லாம் அந்த வாரம் கூப்பிட்டு சொன்னேன், எந்த வேலையும் நடக்கக்கூடாது. ஆராதனை நடக்கும்போது ஆராதனை, வசனம் கேட்கும்போது வசனம். எனக்கு இளநீ வைக்கிறேன், தண்ணி வைக்கிறேன், எனக்கு தண்ணியும் வேண்டாம் இளநியும் வேண்டாம். அப்படியே வைக்கிறதா இருந்தால் முன்னாடி என்ன பண்ணிவிடுங்க, வச்சுருங்க. இளநீ இல்லைன்னா தண்ணியே நான் குடிச்சுக்கிடுவேன். எனக்கு தேவை ஜனங்கள் வார்த்தையை கேட்க வேண்டும். ஆமே. எனக்கு நீங்கள் வார்த்தையை கேட்டு வளர்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன அந்த வேலை இந்த வேலை செஞ்சு அப்படியே நேரத்தை செலவு பண்ணணுன்றதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. சபையில் சில நேரம் இப்போ வந்து ஷிஃப்டிங் டைம்லலாம் கொஞ்சம் ஒர்க்லாம் நம்ம பண்ணோம். சில பேர்லாம் வந்தீங்க, ஹெல்ப் பண்ணிங்க, தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரிலாம் சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான், உங்களுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. உங்களால் முடிந்ததை ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் என்கிற நோக்கம்தான். எல்லா நேரமும் அப்படி சொல்கிறாங்க, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் ஆள் வைக்கிறோம், அதுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனாலும் நீங்கள் சில பேருக்கு பணத்தை பெருசாக கொடுக்க முடியாது. அந்த நிலையில் இன்றைக்கி நீங்கள் இருக்கலாம், என்றைக்குமே அப்படி இருக்க போகிறது இல்லை. இன்றைக்கி அப்படி இருக்கலாம். அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய கமாடிட்டி, உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய வெல்த் எது தெரியுமா? உங்கள் டைம் தான். என்ன கேட்டால் பணத்தை விட மதிப்பானது எது? நேரம். உங்கள் டைமையே நீங்கள் விதைக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான் மேட்ரு. அதனால் கலா சிஸ்டர் சின்ன சின்ன சபையில் சின்ன சின்ன உதவிகள் வேலைகள் சொல்கிறாங்கன்னா உங்களை விதைக்க கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. அவங்க வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக கூப்பிட்றாங்க, சபையில் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்றாங்க. முடிஞ்சால் வாங்க, முடியலைன்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா அது ஒரு விதைக்கிற நேரம். நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோன்னா சும்மா அப்படியே வந்துடல. பாருங்களேன், எத்தனையோ ஊழியர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவோம், டீ வாங்கிட்டு வருவோம். சில ஊழியக்காரங்க ரூமில் இருப்பாங்க, நான் வெளியிலே உட்காந்துருப்பேன். எதுக்கு தெரியுமா? என் நேரமும் கூப்பிடுவாங்க, சொன்னால் போய் ஒரு வேலையை செய்வோம். இப்படி தான் நான் வளர்ந்து வந்தேன். நான் போய் இந்த மிஷினரி காடுகளில் இருக்கிறவங்களுக்கு போய் இந்த பழைய துணிகள்லாம் வீட்டில் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். சபையை க்ளீன் பண்ணுவோம். என்ன அதெல்லாம் உங்க இந்த வேலைன்றதுலாம் இல்லை, என் கண்ணில் இயேசு மட்டும்தான் தெரிஞ்சார். ஆமென். ஆமாம். அது என்ன இந்த வேலை அந்த வேலை? ஆண்டவருக்காக வாழணும்னு வந்திருக்கிறோம். என்ன கிடைச்சாலும் இதை தூக்கி அங்கே வைக்கணுமா, வச்சிட்றேன். அங்கே போய் நிற்கணுமா, நிற்கிறேன். அதை செய்யணுமா, செய்கிறேன். என்னன்னாலும் செய்கிறேன். ஏன்னா புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அவர் மகிமைக்காகவே செய்யுங்கள்னு போட்டிருக்குது. ஆமென். ரொம்ப சந்தோஷமாக தான் நான் செய்வேன். எனக்கு கொஞ்சம் டெய்லரிங் வேலைலாம் தெரியும். அப்போது இந்த மிஷினரிகளுக்கு கிறிஸ்மஸுக்கு துணிலாம் சிலர் ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து கார்மெண்ட்ஸில் கொடுத்து கட் பண்ணி வாங்கி நான் ஒரு ரூமில் ஒரு மெஷினை போட்டு 200-300 சட்டை உட்காந்து தப்பேன் நான். ஆமாம். ₹1 அதுக்கு பேமெண்ட்டு கிடையாது. ₹1 பேமெண்ட்டு கிடையாது. ஆனால் 300 சட்டை தச்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், அவர் பேமெண்ட்டு வேறு லெவலில் கொடுத்துருக்குறாரு. ஆமாம். ₹1 கூட நான் வாங்கினது கிடையாது, தச்சு கொடுத்துருக்குறேன் நான். மனுஷங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா.
கடவுள் ஒன்றும் கடனாளி கிடையாதுங்க. அவருக்கு ஏதாவது ஒருத்தன் கொடுத்தான்னா அவர் பல மடங்கு அதை திருப்பி கொடுப்பார். He is a faithful and covenant keeping God. ஆமென். அவர் மாதிரி ஒரு தேவன் கிடையாதுங்க. அதெல்லாம் ருசிச்சு பார்த்தீங்கன்னா மைண்டே வேறு லெவல் மெச்சூரிட்டியில் நீங்கள் ஃபங்க்ஷனாக ஆரம்பிப்பீங்க. எவ்வளோ அழகாக இயேசு சொன்னார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும். ஆமென். இங்கே பாருங்கள், சங்கீத்தெல்லாம் இந்த கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே இங்கேயே தான் கிடந்தாப்புல. ஃபுல்லாக வேலை. சென்னையிலேருந்து தம்பி ஃப்ராங்க்லின், சபையில் நிறைய பிள்ளைகள் எல்லாம் அவ்வளோ எஃபோர்ட், அவ்வளோ ஒர்க்கு, இங்கேயே கடந்து அவ்வளோ வேலைகள் என்ன பண்ணாங்க, செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ காரியங்கள் வந்து பண்ணாங்க. அப்போ இதெல்லாம் தேவன் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அவர் பார்த்துட்ருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய காரியங்கள் பெரிய காரியத்தில் இருக்கிறது அப்படின்னு நினச்சி ஏமாந்துடுறோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ரகசியம் சொல்கிறேன், பெரிய காரியங்களை தேவன் சின்ன காரியத்திற்குள் ஒளித்து வைத்திருக்கிறார். The big things is in the small basket. எல்லாம் சொல்லுங்க, பெரிய காரியங்கள் சின்னவைகளுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது. தாவீது அரசனாகும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லையா? அவன் மேலே இருந்தா அவனை எப்படி அபிஷேகம் பண்ணிட்டாங்க? ராஜாக்கான அபிஷேகம். ஆனால் அவன் என்ன வேலை பார்க்கறதுக்காக போனான் சொல்லுங்க? ஆடு மேய்க்க. எல்லாம் சொல்லுங்க, ஆடு மேய்க்க. அபிஷேகத்துக்கு முன்னாடியும் அபிஷேகத்துக்கு பின்னாடியும் என்ன தான் பண்ணிட்டு இருந்தான்? ஆடு தான் மேய்ச்சான். ஆனால் அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் அந்த ஆட்டை வேற மாதிரி மேய்ச்சான். ஆமென். எப்போதுமே உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நான், நல்ல கவனிங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் முன்னேற்றம், உங்கள் உயர்வு எங்கேயோ கிடையாது. நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்குள்ள கடவுள் வச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க, அதில் கவனம் செலுத்துங்க. இதுக்கப்புறம் போய் உங்கள் வேலையை, உங்கள் காரியத்தை செய்யுங்களா, அதில் கவனம் செலுத்துங்க. ஏன் தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கையில் உள்ளதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவர் இப்படி போச்சு. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமென். ஏன் நீங்கள் உயரலை சொல்லுங்க? ஏன் நீங்கள் முன்னேறலை சொல்லுங்க? ஏன்னா இதுதான் முன்னேற்றத்துக்கு வழின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு கூட ஒரு தாழ்மை கிடையாது. சொன்ன கேட்கணுமா? அந்த பெருமையே உன்னை தரித்திரன்னா வச்சுருக்கோம். பரவாயில்ல, வாழ்க்கையில் யார் முன்னேறி இருக்கா நீங்கள் பாருங்கள். நேற்றுக்கு சிவ் நாடார் அவருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த உலக பணக்கார வரிசையில் இடம் பிடித்த ஒரு மனிதர். HCL, ஐம் ரைட், HCL நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் அவர். எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதி. அவர் சொல்கிறாரு, தொடர்ந்து கற்றுக்கொள்கிறவர்கள் தான் வளர்ச்சியை பார்க்கிறார்கள். ஆமென். கேட்கணுமா? நம்ம அதான் சொல்ல, தரித்திரம்ன்றது உங்கள் புத்தியில் தான் இருக்குது. என்னைக்கு நல்ல ஆலோசனைகளை கூட விரோதமாக நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போமே தரித்திரத்தை ஆழமாக பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைங்க, இல்லைங்க, நான் மாற்ற போகிறேன், நான் மாறணும். எத்தனை வருஷம் இப்படியே ஓட்ட போகிற அன்றாடம் காட்சியா? இப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா திருநெல்வேலியில் நம்பர் 1 கோடீஸ்வரர் நீங்கள் வருவீங்க. டாப் 10 பணக்காரர்கள் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலியிலிருந்து எழும்புவாங்க. அந்த அபிஷேகத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன், அந்த கிருபையோடு தான் நான் வந்திருக்கிறேன், அந்த ஞானத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன். ரகசியம் என்ன தெரியுமா? இந்த இடத்தில் அது வெளிப்படுத்தப்பட்டாலும் நீங்கள் சிலர் வாங்கிக்கிறீங்க. ஆனால் எங்கேயோ இருந்து வாங்கி எங்கேயோ கோடீஸ்வரர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நினைக்கிறீங்களா இந்த மினிஸ்ட்ரி இவ்வளோ வேலை நடக்குதுன்னு சும்மா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 30 லட்சம் 35 லட்சம் ஒரு மாதம் இந்த கையால் செலவு பண்ணுறேன் நான். ஆமென். கலாசஸுக்கு தான் தெரியும் ராயல் ஃபேமிலியில் எவ்வளோ ஆஃபரிங் வருதுன்ட்டு. மீதி பணம்லாம் எங்கேருந்து வருது? அவ்வளோ லட்சம் எங்கேருந்து வருது? அத்தனை பேர் எழும்பி இருக்கிறாங்க, அதனால் கொடுக்குறாங்க. ஆமென். அப்போ நீங்கள் சும்மா ஏதோ ஒரு ஆர்டினரி சர்ச்சில் வந்து நீங்கள் உட்காரல, உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் வளர செய்கிற ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க.
ஆமென். சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் நான் வளருவேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்ப நம்ம நிமிஷத்துக்கு நிமிஷம், போன நிமிஷம் என் வருமானம் எவ்வளவு, ஒரு நிமிஷம் என் பிஏ கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தன் நல்ல டையை கட்டி லேப்டாப்போட உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பான். ஆமென், ஆமென். எக்ஸ்கியூஸ் மீ மேம், செக் பண்ணி சொல்கிறேன், இத்தனை கோடி டாலர் உங்களுக்கு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஆமென். முடியுங்க. என்ன எல்லாம் பொதுக்குன்னா விழுந்துட்டாங்க, எல்லாம் கற்றுக்குறாங்க. சில மனப்பான்மை உங்களுக்கு வேணும், சில குணங்கள் உங்களுக்கு வேணும். வெற்றி பெறணும்னா அதுக்கு சில குணங்கள் இருக்குது, அதுக்கு சில மைண்ட் செட் இருக்குது, அதுக்கு சில ஹேபிட் இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கிட்டா யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் மேலே வர முடியும். ஆமென், ஆமென். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு சத்தம் உங்கள் காதுகளிலே தொனித்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், தாவீது ஆட்டை தான் ஒழுங்காக மேட்சான். எல்லாம் சொல்லுங்கள், ஆட்டை ஒழுங்காக மேட்சான். இப்போ அபிஷேகம் வந்த உடனே அவன் நம்ம ராஜாவாகணும்னு சொல்லியிருக்காரு. ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இதுகள்லாம் என்னைக்கு ஒளியுதோ அன்றைக்கி தான் நான் யாராவேன், அரசன் ஆவேன் போ அப்படின்னு இந்த ஆட்டை 2 மிதி மிதிச்சுக்கிட்டு இப்படியே இருந்தான்னா என்னைக்கு ஆகும்? அந்த ஆட்டை கடிக்கிறதுக்கு ஒரு முறை கரடி வருது, நல்லா சாப்பிட்டுட்டு போட்டோம், அப்போ தான் ராஜாவாக முடியும். சிங்கம் வருது, காலி பண்ணு, அதெல்லாம் பண்ணல. ஏன் ஆட்டையாடா கடிக்க அப்படின்னு கடடிக்கு ஒரு குத்து, சிங்கத்துக்கு ஒரு குத்து. ஆமே, அதுதான் ட்ரைனிங். நீ ஆட்டை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறனா, என் ஆட்களையும் நீ நல்லா பார்த்துப்ப. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயிற்சி இப்பமே நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியல. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டானாலும், நீங்கள் ஃபார்ம் எழுதி கொடுத்தாலும் கொடுக்காட்டானாலும் ட்ரைனிங் ஸ்டார்ட்டு. ஆமாம், ஒரு பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் நீங்கள் நினைக்கிறீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கேயோ இருக்குதுன்ட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. Your future, your opportunities is hidden in your daily routine. நீங்க தினமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதுக்குள்ளே தான் கடவுள் வளர்ச்சியையும் வெற்றியையும் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேனோ, என் கையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்குள்ளே தான் தேவன் எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அப்போ நான் அதை இப்படி சொல்லட்டுமா, உங்கள் எதிர்காலம் என்பது உங்கள் நிகழ்காலத்தில் தான் இருக்கிறது. ஆமென், எஸ். இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்கிறார். அதனால தான் எவ்வளோ அழுமையாக பைபிள் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மையாக. அப்படின்னா அர்த்தம் அந்த இதை கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணு. நான் பார்க்குறேன் பாருங்கள், சபையில் சில வேலைகள்லாம் இருக்குது, உங்கள் கையில் கொடுக்கப்பட்டு தான் ட்ரைனிங். ஆமென். மியூசிக் டீம் இருக்கிறாங்க, பாடுகிற டீம் இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஆடியோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, விசுவாசியாக இருக்கிறவங்க இருக்கிறீங்க. எல்லோருக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க பெரிய காரியம் எனக்கு எப்போ தருவார் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் கிடையாது. இப்போ தந்திருக்கிறதுல தான் பெரிய காரியத்தை அவர் வச்சிருக்கு. ஆமென். பெஸ்ட் திங்ஸ்ன்றது இப்போ நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்களா, அதுக்குள்ளே தான் தேவன் வைத்திருக்கிறார். அப்போ கவனிங்க, சாப்பாடு சட்டியை கையில் கொடுத்து தாவீதை அனுப்புகிறாங்க. எதுக்கு? அண்ணன்மாரு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு, தின்பண்டங்கள்லாம் கொடுத்துட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர்றதுக்காக இவன் போகிறான். அங்கே அண்ணன்மார்கள்லாம் எதில் இருக்கிறாங்க? இராணுவத்தில் இருக்கிறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா அரசாங்க வேலை, எல்லாம் கவர்மெண்ட் ஜாப். இவருக்கு என்னது? ஆடு மேய்க்கிற ஜாப். இப்போ என்ன ஜாப்பு? இப்போ என்ன ஜாப்பு? சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், பெரிய அழைப்பு பெற்றவர்கள் பெரிய வேலையை செய்ய ஆரம்பிக்கவில்லை. பெரிய அழைப்பு பெற்றவர்கள் தங்களுக்கு கிடைத்த சின்ன வேலையை பெரிய வேலை போல் செய்தார்கள்.
ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சிறியதற்குள் பெரியது ஒளிந்துள்ளது. ஆமென். நீங்க நினைக்காதீங்க அது எங்கேயோ இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு. எங்கேயோலாம் கிடையாது, எங்கேயோலாம் கிடையாது. ஒரு வீட்டு கூட்டத்திலே பிரசங்கம் செய்வதற்கு எனக்கு முதலாக திருநெல்வேலியில் வாய்ப்பு கிடைத்தது. ஹவுஸ் ப்ரேயர். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா ஒருத்தர் இறந்து போயிட்டார். அதுக்கு நினைவு நாள் கூட்டம்னு ஒன்று வைப்பாங்கல்ல, அதில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்ருக்காங்க. நினைவு நாள் கூட்டத்துக்கு வரவங்க எப்படி இருப்பாங்க? சீக்கிரமாக கறிச்சோரை போடுங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புவோம், எல்லாம் வார்த்தையை கேட்க அப்படியே வந்திருப்பாங்க. அப்படிலாம் வரல. கறிச்சோரை போட்டு டக்குன்னு கிளம்புவோம் அப்படின்னு வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது எங்கள் ஊரில் ஆறுதர் சார்னு ஒருத்தர் உண்டு. அவர் பாருங்கள், நான் சர்ச்சில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன், எங்கள் ஆழ்வார்த்த நகரி சிஎஸ்சி சர்ச்சி இல்லை பிரசங்கம் பண்ணேன். அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அன்னிலேருந்து ஏன் ரசிகராகிட்டார் அவர். அவர் பாருங்கள், நல்ல வயசான ஆள், ஒரு ஸ்கூலுக்கே பெரிய ஹெட் மாஸ்டர் அவர். ஆமாம், நம்முடைய எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் அவங்களுக்கு வாத்தியார் அவர். ஆனால் அவர் எனக்கு ஸ்டூடெண்ட் ஆகிட்டார். உங்கள் பேரண்ட்ஸுக்கு வாத்தியாராக இருக்கிறவங்க உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆகுறாங்க. அவர் தம்பி இத்தனை வருஷம் நான் கோயிலுக்கு போனேன்னு நீ சொன்ன மாதிரி யாருமே சொல்லையே அப்படின்னு எங்கள் ஊர் ஆற்றுல இங்கெல்லாம் நாங்கள்லாம் வாக்கிங் போவோம், நிறைய சத்தியத்தை அவருக்கு சொல்லுவோம். அப்படி கேட்டு அவருக்கு பயங்கர பரவசம். அவர் தான் என்னுடைய பர்சனல் பிஏ மாதிரி. பல இடங்களுக்கு கூட்டங்களை ஒழுங்கு பண்ணுறது, என்னை கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் வேறு தான் அவர் தான் பண்ணுவார். அப்போ அவர் வந்து எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் என்னை எப்படியாவது பேச வச்சுக்கலாமான்னு பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு ஆள். ஆர்தர் அவர் பேர். அவங்க மனைவி பேர் செல்லம்மாள். 2 பேருமே ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. இப்போ கேட்டுட்டு இருப்பாங்க. ஆழ்வார்த்தனில் இருந்தால் கூட கேட்க முடியாது, ஆனால் இப்போ கண்டிப்பாக கேட்க முடியும். இல்லையா? கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி நினைவு நாள் கூட்டம், அப்போ அவர் ஏதாவது கூட்டம்னாலே என் பேரை அங்கே சொருகிடுவார். கடவுள் பாருங்களேன், உங்களை பெரிய ஆள் ஆக்கிறதுக்கு யாரையோ அனுப்புவார். ஆமாங்க, அவர் உங்களுக்காக வேலை பார்த்துட்டே தான் இருக்கிறார் எப்போவுமே. ஆமாம், அதை நினச்சிங்கன்னா நீங்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க. என் நேரமும் ஏதாவது நடக்கும் அப்படின்ற எண்ணத்தோடய நீங்கள் இருப்பீங்க. இங்கே கேடிசி நகர் தான். கேடிசி நகரில் வந்து நினைவு நாள் கூட்டத்தில் வந்து நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அன்றைக்கி பிரசங்கம் பண்ண விட்டுருங்க அப்படி. இந்த மாதிரிலாம் ஐயர்வாள் இந்த மாதிரி யாராவது வருவாங்க. அன்றைக்கி என்னமோ தெரில, எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பாம்பேலேருந்து நான் அப்போ தான் வந்திருக்கிறேன். ஸோ அன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப ஆர்வமாக மக்கள் கேட்டாங்க. எல்லோரும் கேட்டாங்களே இல்லையோ, அதில் ஒருத்தர் ரொம்ப ஆர்வமாக கேட்டார். அந்த ஆள் தான் ரொம்ப முக்கியமான ஆள். கேட்டே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்கன்ட்டாங்க. பரவாயில்ல, உங்களுக்கே விஷயம் புரிஞ்சிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, சாப்பாடு வரல. நானும் ரொம்ப ஆர்வமாக ஏதோ சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆமாம், நீங்களும் அப்படித்தான் நினச்சிங்க. அப்போ நான் நினச்சதில் தப்பு இல்லையே. கடைசியில் பார்த்தா நான் 3/4 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியாச்சு. 3/4 மணி நேரம் பண்ணிட்டேன். நான் பண்ணி முடிச்சுட்டு ஒருத்தர் வந்தார். தம்பி, என்ன இது, ஒரு நினைவு நாள் கூட்டத்தில் இவ்வளோ சத்தியத்தை பேசியிருக்கீங்க, ஏதோ பெரிய கூட்டத்தில் கூட இதை கேட்க முடியாதுன்னு அவர் கேட்டு, நான் மதுரையில் வந்து ஒரு சர்ச்சு வச்சுருக்கிறேன், நீங்கள் அங்கே வந்து பிரசங்கம் பண்ணணும்னு என்னை முதல்ல மதுரைக்கு ஒருத்தர் கூப்பிட்டார். அவர் தான் பாஸ்டர் ஐசக் ரத்தினராஜ். பாருங்கள், வீட்டிலேருந்து எங்கே போகுது வண்டி, மதுரைக்கே ரூட் எப்படி போடுதார் பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்கள், இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள். அது அடுத்த கதவுகளை உங்களுக்கு திறக்கும். ஆமென், கண்டிப்பாக திறக்கும். இது எப்படி தெரியுமா, ஒரு கல்லை எடுத்து ஒரு குளம், இந்த குளம்லாம் இருக்குல்ல, அதில் இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஒரு சின்ன ரவுண்டு வரும், அப்புறமா ஒரு ரவுண்டு வரும், அப்புறமா ஒரு ரவுண்டு. அது மாதிரி தான் நீங்கள் எடுத்து அப்படி அடிக்கும்போது
ஆமாங்க, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியும் பல கதவுகளை உங்களுக்காக திறக்கும். ஈடுபாட்டோடு செய்யணும். கர்த்தர் எனக்கு செய்வார்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் காரியங்களை பண்ணணும். அன்றைக்கி இது என்ன இந்த கூட்டத்திலே நம்மளை கூப்பிட்ருக்காங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், பாம்பேலேருந்து வந்திருக்கோம் அப்படிலாம் நினைக்கல. எந்த கூட்டமாக இருந்தானே கிடச்சிருக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்த போகிறேன். ஆமாம், அன்னைக்கு பிரசங்கம் பண்ணேன். கடைசியில் பார்த்தா மதுரையில் கூப்பிட்டாங்க பேசுகிறதுக்கு. ஆமாம் ஆமாம், இப்படி தான் சொல்லணும். ஏன்னா அப்போ மதுரையில் பேசுகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். பாருங்கள், மதுரையில் போய் பிரசங்கம் பண்ணேன் நான். இப்போ கூட அவரை கூப்பிட்டு கேளுங்க, அந்த வீட்டில் என்ன பிரசங்கம் பண்ணதையும் மதுரையில் என்ன முதல் பிரசங்கம் பண்ணுறதையும் அவர் மறக்காமல் சொல்லுவார். நம்ம ஆண்டு விழாக்கள்லாம் பாஸ்டர் வரும்பொழுது அதை பற்றி பேசுவார். நீங்கள் கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கீங்களா? நல்ல பல்காக இருப்பார், நல்ல அற்புதமான தம்பதிகள் 2 பேர். ஸோ அங்கே நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன் மதுரையில் அந்த வார்த்தையை கேட்டே இருந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு முக்கியமான ஆள் அதை கேட்டுட்ருக்கிறாரு. கேட்டுகிட்டே இருந்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போ ஆழ்வார்த்த நகரி இங்கே வந்து புது பஸ் ஸ்டாண்டில் தூங்கிட்டு இருப்பேன் நான். இப்போ பாருங்களேன், கார்லேயே ஃப்ளைட்லேயே இறங்கிடுறோம். கார் இருந்தால் தான் போவேன், ஃப்ளைட் இருந்தால் தான் போவேன். முதல்ல பஸ்ஸில் போனேன் நான். எங்கள் ஊர் பஸ்ஸு காலையில் 4 மணிக்கு தான். இங்கே ஒரு 12:30 மணி 1 மணிக்கு விட்டுருவாங்க. 3 மணி நேரம் புது பஸ் ஸ்டாண்ட்லேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படி இது பண்ணிகிட்டே இருப்பேன் நான். நினச்சிக்கேன், எடுத்தோடனே அப்படி யாரும் குதித்து வரல. அப்போது எங்கள் ஊருக்கு போயிட்டேன் நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன். அப்போ ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் தெரியுமா? நாங்கள் ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஆஃபீஸில் பேசுகிறோம். நீங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு உங்ககிட்ட டேட் கிடைக்குமா அப்படின்ட்டு. எல்லா நாளுமே என்கிட்ட டேட் இருக்குது. எல்லா டேட்டுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆஹா, என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்ட்டு. நமக்கு பெர்க்மான்ஸ் பாட்டு புக்கு வாங்கி பாட்டு படித்தாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற நம்மளை கூப்பிட்றாங்கன்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை காளையார் கோயில் போயிட்டேன் நான். போய் பார்த்தா பெர்க்மான்ஸ் அந்த மேடையில் உட்காந்துருக்கிறாரு. என்ன பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆமாம், இப்போ வேற கதைங்க. இப்போ நம்ம நினச்சா அவர் பார்க்கலாம், நம்ம நினச்சா அவரை கூப்பிடலாம். இப்போ இருக்கிறது வேற. அவரில் யார் வேணாலும். அன்னைக்கு உள்ளது சொல்கிறேன் நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது சொல்கிறேன் நான். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது சொல்கிறேன் நான். அந்த கூட்டத்தில் அவர் பாட்டு படித்து ஆராதனைலாம் நடத்திட்டு என்னை பற்றி பேசிட்டு, தம்பி புத்தகத்தை எனக்கு கொடுத்தாங்க. நேற்றுக்கு நைட்டு தான் தம்பி புக்ஸை படிச்சுட்டு இருந்தேன். நானும் ஒரு 50-60 வயசு ஆள் போல் நினச்சேன். இப்போ தான் பார்த்தா தெரியுது, வயசில் கம்மி, அனுபவத்தில் வேற அப்படின்னு நம்மளை அறிமுகப்படுத்தி பேச வைக்கிறார். அவர் பார்த்தா நம்ம புக்கெலாம் படிச்சிருக்கோன்றாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஐயா, உங்கள் பாட்டை தான் நாங்கள் இப்போ வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கோம். பாஸ்டர் பாலசேகருக்கு அதை விட்டால் வேறு பாட்டே பெருசாக தெரிகிறது இல்லை. யாரோ சொன்னாங்க, இந்த பாட்டெல்லாம் ஃபாதரே மறந்துருப்பார் பாஸ் அப்படின்னு. அன்றைக்கி இந்த முழுவர ஜபம் இல்லைலாம் நான் சில பாட்டு பாடுறேன் பாருங்களேன். நாதாவும் திருக்கரத்தின் கேட்டிங்களா அந்த பாட்டெலாம்? அத்திமரம் துளிர் விடாமல் நிறைய பாட்டு நல்லா அருமையாக அவங்களாம் மியூசிக் போட்டு நம்மளை பாடகராக்கி விட்டாங்க. அப்போ யாரோ சொன்னாங்க, இதெல்லாம் ஃபாதர் கூட இப்போ பாடுறதில்ல, ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பிரசங்கம் பண்ணேன் நான். 2000 பேருக்கு மேலே இருந்தாங்க. அநேகர் வார்த்தையினால் தொடப்பட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கேருந்து மலேசியா, இன்றைக்கி துபாய், ஸ்ரீலங்கா, உலகத்தின் கடைமுனை மட்டும் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த நாட்டில் கூட்டம் நடத்தணும், எப்போ நடத்தணும், யாருக்கு டேட் தரலாம். ஆமாம், கனடா, யூகே, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துக்கும் நேர்லேயும் போய் பிரசங்கம் பண்ணலாம், இங்கேருந்தும் பிரசங்கம் பண்ணலாம். ஆமாம், கர்த்தர் பாருங்கள் எப்படி மாற்றிருக்கிறார் பாருங்கள். அப்போது இது எங்கே ஆரம்பிச்சிச்சு?
எல்லாம் சொல்லுங்க, பெரிய காரியங்கள் சின்ன விஷயத்துக்குள்ள தான் இருக்கு. படிச்சுட்டு இருக்கிறீங்களா? நல்லா படிங்க. ஆமென். கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அற்புதமான டூல் அது. ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு உங்கள் கையில் கொடுத்துருக்குறாரா, அதில் கவனம் செலுத்து. அங்கே வாத்தியாரை கிண்டல் அடிச்சுக்கிட்டு அங்கே தேவையில்லாத விஷயங்களை இது பண்ணிங்கன்னா கோட்டை விட்டுருவீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அதுக்குள்ளே தான் அடுத்த டோருக்கான சாவி அவர் அங்கே வச்சிருப்பார். ஆமென். அடுத்த இதுக்குள்ளே போகிறதுக்கானது இதில் தான் இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன செய்கிறீர்களோ அதுக்குள்ளே தான் நாளைக்கான காரியத்தை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்டடி வெல். பக்கத்தில் பிள்ளைங்க இருந்தாங்க சொல்லுங்கள், ஸ்டடி வெல். ஆமென். நல்லா படிங்க, ஃபுல் பொட்டன்ஷியலாக படிங்க. டீச்சர் வாத்தியாருக்காக படிக்கக்கூடாது. கடவுள் எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு, நான் நல்லா படிக்க போகிறேன். ஆமாம், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்கள். நம்ம படிப்பை கூட ஒழுங்காக படிக்க முடியல, ஆனால் நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் இன்றைக்கி படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறார். இதை விட பெட்டர் வாய்ப்பு என்ன இருக்கும்? அதை அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கணும், விட்டுறக்கூடாது. ஐயோ, என்னுடைய தாய் தகப்பனுக்கு சாதாரண கல்வியை கூட தொடுவதுன்றது சாத்தியம் இல்லை. ஆனால் எங்களுக்கு எப்போ ஏற்பட்ட எதுக்குன்னு ஒரு தலைமுறை அதை எண்ணி பார்க்க வேண்டும். யோசிச்சு பாருங்கள், நமக்கு கிடைக்காத அற்புதமான வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது. ஆமேன், விட்டுறக்கூடாது. ஆமேன், ஆமேன். நல்ல பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபிஷியல் உயர்ந்த பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் வரணும். ஆமேன். ஆமாம், இல்லைன்னா பெரிய நல்ல அறிவியலாளர்களாக, ஆமேன், சயின்டிஸ்ட்டு, நல்ல நல்ல உயர்ந்த எதெல்லாம் டாப் மோஸ்ட்டும் அங்கெல்லாம் வந்துருங்க. ஆமேன். நல்ல தொழில் அதிபர்களாக, நல்ல அரசியல் தலைவராக, எல்லா துறையிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், வரலாம். ஆமேன். அப்படி தான் இருக்கணும். யோசேப்பை போல, தானியேலை போல, எஸ்தரை போல நீங்கள் உயரங்களை அலங்கரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன். அது உங்களுக்குள்ளே வரணும். அந்த அர்ப்பணிப்போடு நீங்கள் செய்யணும். அப்பா அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக புக்கு பார்க்குறது, வாத்தியார் சொல்கிறாங்கிறதுக்காக பார்க்குறது, டோன்ட் டூ தட். ஒரு தலைமுறைக்கு கிடைக்காத அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்குது. சாக்கு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. டூ இட் வெல். நான் ஒரு புக்கு வாங்கணுன்னா 1 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா 2000 ரூபாய் அந்த புக். அந்த ஒரு புத்தகம் வாங்கிறதுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு 2000 ரூபாய் முழுசாக கையில் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த புக்கு என் கையில் கிடச்சிச்சு. இன்றைக்கி பாருங்கள், அதை படித்து கிடைச்ச வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன், இன்றைய தலைமுறைக்கு கடவுள் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிற வாய்ப்பை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ செய். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் செய்யும் காரியத்தில் முழு ஈடுபாட்டோடு அதை செஞ்சு பாருங்க. அதனால தான் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீ கண்டாயானால் நீங்கள் ஈடுபாட்டோடு செய்கிற எந்த வேலையும் உங்களை ஒசரமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தார், உயரமான இடத்துல கொண்டு போய் அதை நிறுத்த ஆரம்பிக்கும். ஆமென். வேலைன்றது சாதாரணமானது கிடையாது. உங்களுக்குள் கடவுள் வைத்திருக்கும் ஆற்றலை வெளியே கொண்டு வருகிற அற்புதமான வாய்ப்பு தான் வேலையாக இருக்கிறது. ஆமென். It's unlock your potentials, the God given talents. Amen. The God given abilities. Your job, your business is unlock your potentials. அதுதான் திறக்கும் சாவி. அது கிடைச்சிருந்ததுன்னா அற்புதமாக செய்யுங்க. காசு இல்லை, பணம் இல்லை, வாய்ப்பு இல்லை. யார் சார் சொன்னா? கிடைச்சதை நீ ஒழுங்கா பண்ணுனா அத்தனை கதவுகளும் உனக்காக தரும். Don't be negative minded, be a positive mind. ஆமாம். சின்ன வேலையோ பெரிய வேலையோ பாருங்கள், இந்த ஊரில் ஒரு சேல்ஸ்மேனாக தான் நான் ஆரம்பித்தேன். இதே திருநெல்வேலியில். இன்னைக்கு கொஞ்சம் கதைகள் சொல்லுவோம், நிறைய வசனங்கள். பாஸ்டர் உங்கள் பிரசங்கமாக 150 வசனம் வந்துடும் அப்படிம்பாங்க. இன்றைக்கும் வரும், ஆனால் கொஞ்சம் சொல்லுவோமே. நான் பாருங்கள், ஊழியம் செய்யணுன்னு எனக்கு ஆசை. ஆண்டவருக்காக வார்த்தையை பேசுவதை தவிர பெரிய சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே
கிடையாது. பாருங்கள், வேலைக்கிழமை பேசுகிறேன், வெள்ளிக்கிழமை பேசுகிறேன், சனிக்கிழமை பேசுகிறேன், இன்றைக்கும் பேசுகிறேன், நாளைக்கும் பேசுவேன், நாளை கழிச்சும் பேசுவேன், புதன்கிழமையும் பேசுவேன். ஆமென். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசை. ஏன்னா அதுக்காகவே நான் பிறந்திருக்கிறேன். நான் ஐ ஆம் born for this. ஐ ஆம் so happy. ஆமென், ஆமென். கொஞ்சம் கால் கீழ்ஸ் எல்லாரும் வலிக்கும் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால. ஆனாலும் பரவாயில்ல, வாய் வலிச்சதா வரலாறே கிடையாது. உங்கள் காதில் ரத்தம் கூட வந்திருக்கலாம். ஆனால் நான் பேசுவேன், பேசுவேன், பேசிக்கொண்டே இருப்பேன். நீங்கள் கேளுங்கள், கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். அப்போ எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை, வாழ்க்கையில் பெரிய வரணும்னு ஆசை யாரும் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதோ இப்போ இருக்கிறது எல்லாமே தேவனை நம்பி உருவாக்கின காரியங்கள். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடல. இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். க்ரோத் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக்ஸ். ஸோ ஒரு டெய்லர் வேலைக்கு நான் போனேன். நான் ஏன்னா எனக்கு கொஞ்சம் தைக்க தெரியும். இந்த பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் இந்த ரோகிணி டீ ஸ்டால்னு ஒன்று உண்டு, தெரியுமா? இப்போ இருக்காக்கா? இருக்கா? இப்போ இருக்கா? அதுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு மாடி இருக்கும். அந்த மாடியில் தான் நான் வந்து துணியெல்லாம் தைக்கிறேன். வாழ்க்கையில் பெரிய கனவு இருக்குது, பெரிய லட்சியம் இருக்குது. போதகராக வரணும், உலகம் ஃபுல்லாக அந்த வார்த்தையை கொண்டுட்டு போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல வீட்டை ஒழுங்காக பார்த்துக்கணும், அவங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸை கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். இவ்வளோ தேவை இருக்குது. அதுக்கு நடுவில் என்ன இருக்குது? லட்சியமும் கனவும் இருக்குது. ஆனாலும் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இது செய்கிறேன், இதை நான் சிறப்பாக செய்ய போகிறேன். கர்த்தர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார். சந்தோஷமாக போவேன், அந்த வேலையை மகிழ்ச்சியோடு செய்வேன். அங்கே புலம்பிக்கிட்டு, அங்கே 4 பேர் குறை சொல்லிக்கிட்டு, ஓனரை குறை சொல்லிக்கிட்டு, வேலையை குறை சொல்லிக்கிட்டு, இப்படி கொஞ்சம் பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நான் அங்கே போய் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த வேலையை செஞ்சு இன்னும் அடுத்தால எப்படி முன்னேறலாம், அடுத்த காரியங்கள் என்ன பண்ணலாம், இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள். யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் மார்க்கெட்டிங் ஜாப் பற்றி ஒரு வேக்கன்சி. பாருங்கள், நீங்கள் எதையாவது பற்றி உங்களுக்கு யோசித்தே இருந்தீங்கன்னா அந்த காரியம் உங்கள் கண்ணுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆமாங்க, நீங்கள் ₹1 கோடி சம்பாதிக்கணும்னு நினைங்க, அதுக்கான வழி தெரிய ஆரம்பிக்கும். ஆமாம், நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே ஒன்றை தீவிரமாக கொண்டு வரலன்னா உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா கடவுள் எப்படி வச்சிருக்காரு பாருங்க, தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்படிதான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். அப்படிதான் பாருங்க. அப்போ டக்குன்னு பார்த்தா ஒரு மார்க்கெட்டிங்ஸ் வேக்கன்சி போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், ஆனால் நான் செஞ்சு பார்த்ததில்லை. போய் அந்த வேலைக்கு சேர்ந்தேன். வெறும் 3500 டெய்லர் வேலையில் ஒரு 3000. 2 வேலையும் செஞ்சேன் நான். அப்புறமா இதுக்கு ரொம்ப நேரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லர் வேலையை விட்டுட்டு ஃபுல்லாக மார்க்கெட்டிங்ஸில் இறங்கினேன். அங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ண ஆரம்பிப்போம். வீடு வீடாக போய் பொருட்களை விற்போம். இங்கே எத்தனையோ ஹாஸ்பிட்டல், எத்தனையோ வீடுகளுக்கு போய் பொருட்களை இந்த ஊரில் விற்றுருக்குறேன். ஆனால் மனசில் என்ன இருக்குது, ஊழியத்தை ஆரம்பிக்கணும், மக்களுக்கு இதை கொண்டு போகணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என் தேவைகளை எல்லாம் நான் செய்யணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை ஆசீர்வதியும், என்னை பெருக பண்ணணும்னு சொல்லி செஞ்சுட்டே இருப்பேன். கடைசியில் பாருங்களேன், எப்படியோலாம் கிடையாது, அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்ந்த பதவிக்கு என்னை கொண்டு வந்தார். ஒரு சேல்ஸ்மேனாக ஜாயின் பண்ணி ஒரு டீம் லீடராக நான் மாறினேன். அதுக்கப்புறம் எனக்கு சேல்ஸ் பண்ணுறது வேலை இல்லை, சேல்ஸ் பண்ண வைக்கிற வேலை. ஆமாம், நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படிலாம் வரல. நோ, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எல்லாம் சொல்லுங்க, நாளுக்கு நாள் விருத்தி. ஆமென். ஆமாம், இது நடு இரவிலே நடக்கலை, நாளுக்கு நாள் நடந்துச்சு. ஆமென். டே பை டே. எல்லாம் சொல்லுங்க, டே பை டே. ஆமென். அப்போ பாருங்கள், முதல்ல 6 மாதம் மார்க்கெட்டிங் பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம், அந்த சேல்ஸ் ஆஃபீஸர் திட்டுவார், மானாங்கண்ணிய கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்படியே நிற்கணும் நம்மளும், ஏன்னா கூட்டத்தில் நம்மளும் தானே இருக்கிறோம், எல்லோரும் சேர்த்து தான் திட்டுவாங்க.
உனக்கு அறிவு இருக்கா, அது இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி இருக்கா, இன்னும் நிறைய சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் கேட்பாங்க. எல்லாம் கேட்டுட்டு அப்படியே இருக்கணும். ஆனால் எனக்கு என்ன தோணுன்னா, எனக்கு ஒரு நாள் வருது, என் மனசில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குங்க, இது என் முடிவு அல்ல, இதற்காக நான் வரவில்லை, எனக்காக தேவன் ஒரு லட்சியத்தை, ஒரு நோக்கத்தை, ஒரு திருப்பத்தை அவர் வைத்திருக்கிறார், அதை நோக்கி நான் வரப்போகிறேன். ஆமென். இதுதான் என் உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்குள்ளே ஒரு சத்தம் அப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் இங்கே தான் இந்த சிந்து பூந்துரை, அங்கே தான் என் ஆஃபீஸ். இந்த கிட்னி கேர் சென்டர்லாம் இருக்குது பாருங்கள், கோபால் சாமி அண்ட் சன்ஸ், அங்கே தான் ஆஃபீஸ். அதில் ஒரு சேல்ஸ்மேனாக உட்காந்துருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் கொடுத்தா அதில் என்னை உட்கார வச்சாங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 11 மெஷின் விற்கணும் அப்படின்ற டார்கெட்டு இருந்தபோது 60 மெஷின் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். என் கதை மட்டும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், வசந்த் அண்ட் கோ இருக்கா இல்லையா? சும்மா இந்த 10 சேரை வாங்கி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் விற்க ஆரம்பித்த ஒரு ஆள் தான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆர்ஆர் பிரியாணி, சேலம் ஆர்ஆர் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. பயப்படக்கூடாது. நான் என்ன பங்கா கேட்டேன்? எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. சும்மா இப்படி காட்டுங்க, ஒரு நாள் ஆர்டர் பண்ணிடுங்க. அதுக்கு தான் ஆசை காட்டுங்க. சாப்பிட்டேன்னா ஆர்டர் பண்ண மாட்டீங்களேன்றீங்களா? சரி, கீழே போடுங்க. இன்னும் சாப்பிட்லையா அவ்வளோ பேர்? அவர் பாருங்கள், இந்த பாஸ்மதி ரைஸ் வந்த புதுசில் ஒரு தள்ளு வண்டியை வச்சு சும்மா பிரியாணி பண்ணி ரோட்டு கடையில் சேல் பண்ண ஒருத்தர் இன்னைக்கு தேசம் முழுவதும் பல நாடுகளிலேயும், நான் சொல்கிறேன், இன்றைக்கி ரோட்டு கடையில் நின்று கரெக்டாக விற்றீங்கன்னா நாளைக்கு நாடு ஃபுல்லாக உங்கள் ப்ராடக்ட் போய் சேரும். ஆமென். அற்பமான ஆரம்பத்தை உங்களில் யார் அசட்டை பண்ணலாம்? இந்த வைராக்கியம் வேணும், இந்த வாஞ்ச வேணும். இப்படியே நடு ரோட்டில் இருக்கனே, என்ன பண்ணுறது? இன்னும் இந்த புலம்பல் இருந்துன்னு வைங்களேன், அதுதான் உங்கள் கடைக்கு நீங்கள் போடுற பூட்டு. விற்கும், கத்த திறப்பார். ஆமென். ஆமாம், யாருக்கும் நடக்காது, எனக்கு நடக்கும். பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் என் கையில் வரும். நீங்கள் நினைக்கலாம், எவனோ ரோட்டில் போகிறவன் சாப்பிட்றான், யாருக்கு தெரியும்? அதில் ஒருத்தன் உனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிச்சு, பெரிய ஆர்டர்ஸ் உங்கள் கையில் வந்துடும். கத்துற அந்த தயவை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கட்டில் எடுவாருங்க. சும்மா கிடையாது, வெறும் உங்கள் உழைப்பு மட்டும் இல்லை. அந்த மாதிரி மனுஷனை பார்த்தா கடவுளுக்கு ரொம்ப ஈடுபாடாகிடுது. போன வாரமே உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? செருபாபேல் கையில் இருக்கும் தூக்கு நூலை தேவன் சந்தோஷமாய் பார்க்கிறார். ஆமென். பேசணுன்னா போன வாரம் என்னங்க பாருங்க, நான் என்ன பேசணும்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது, எங்கே பேசணுன்றது ஞாபகம் வைக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ பெரிய வேலை பாருங்க எனக்கு. செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை கடவுள் எப்படி பார்க்குறாரு? வா, ஏன்னா ஒரு மனுஷன் ஈடுபாட்டோடு உன்னை கட்ட துவங்குகிறான் என்றால் கடவுள் அதை சந்தோஷமாய் பார்க்கிறார். ஆமென். பெண்கள் இருக்கிறீங்க நிறைய பேர், சோம்பேறியாக இருக்காதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. ஒன்று நல்ல ஊழியம் செய்யுங்க, இல்லைன்னா நல்ல தொழில் செய்யுங்க, இல்லைன்னா ரெண்டையும் கொஞ்சம் பேலன்ஸாக செய்யுங்க. கொஞ்சம் தொழிலையும் செய்யுங்க, சும்மா என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. வாழ்க்கையில் அது நடக்கலையே இது நடக்கலையே அப்படி உட்காராதீங்க. நீதிமொழிகள் 31 ஒரு 10 வாட்டியாவது உட்கார்ந்து படிங்க. பாருங்க, ஒரு பெண் எழும்பி, பைபிள் சொல்லுகிறது, அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். நீங்க வியாபார விமானம் போல் இருங்கள். ஆமென். அவ காலத்துல கப்பல்னா இப்ப யாரு? விமானம். ஆமென். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விமானமே, வியாபார விமானமே. யாருக்கு தெரியும்? உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஆட்களை தேவன் இங்கிருந்து எழுப்புவார். மெனி உமன்ஸ் ஆண்டர்பிரனர்ஸை கர்த்தர் எழுப்புவார். அநேக பெண் தொழில் அதிபர்கள் எழுப்புவீர்கள்.
இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதித்து உங்க மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் எவ்வளோ பெரியவர் பாருங்க, ஒரு நல்லவருங்க, வல்லவர். இந்த சிந்தை இருக்கணும், இந்த ஆவி உங்களுக்கு இருக்கணும். நான் சொல்றேன், ஏன் இந்த ஆவி உங்க மேல இம்பார்ட் பண்ணும். இது எப்போ புரிஞ்சதோ அன்னையிலேருந்து நான் ஏழையாவே இல்லை. அன்னையிலேருந்து என் கையில் காசு வராத நாளே கிடையாது. தினந்தோறும் வருங்க, தினந்தோறும் உங்கள் கையில் வரும். அந்த மனசு, அந்த ஆவி உங்களுக்கு வந்துட்டா போதும். யார் சொன்னால் ஒன்றுமே இல்லைன்ட்டு கொட்டி கிடக்கு, எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. கவனமாக ஈடுபாடாய் செய்கிற ஆர்வம் கொண்டவர்கள் இல்லை. பாருங்கள், எங்கேயோ இருந்து யூபியிலேருந்து வந்து இங்கே ஃபுல்லாக வேலை பார்க்குறான், மேனேஜரு வேலை. ஏன் நம்ம ஆட்கள் கவ்ரவும்னு வடிவேலு இந்த சாக்கடையில் விழுந்து கிடப்பான் பாருங்க. கௌரவம்னு என் கௌரவத்தையே நாராய்ச்சிடான்ற மாதிரி இவங்க அப்படியே பார்த்துட்டு அப்படி இருக்கு. அவங்க எங்கேயாவது வந்து 50 ரூபா கொடுங்க நான் செய்கிறேன் அப்படின்ட்டு செஞ்சுட்டு போயிட்டான். 100 ரூபா வேண்டாம், எவ்வளோ கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, நம்மளை செய்து அப்படின்னு செஞ்சு அவங்க இதான். நம்ம ஆளுகள் ஒரு வேலையை உருப்படியாக செய்துங்க. வெளிநாட்டில் போய் ஓட்டகம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. தன் வேலையில் ஜாக்கிரதை இருக்கிறவனை நீ கண்டாயானால், அப்படின்னா அந்த ஆளை குறிச்சு வச்சுக்கோ, நாளைக்கு அவன் தான் பெரிய ஆளா வர போறான். அந்த ஆளை பேரை எழுதி வச்சுக்கோ. ஆமென். ஏன்னா வெற்றி பெற்ற சில ஆளுக்கு தெரியும், சில ஆளை பார்த்தாலே இது இன்னும் கொஞ்ச நாள்ல வேற மாதிரி வரும் அப்படின்னு. ஆமென். இன்னைக்கு எனக்கு இங்க சில பேரை பார்த்தா தெரியுது, நீங்க நாளைக்கு I see that some face. நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. ஆமென். அது சொல்லிடலாம், முன்னாடியே சொல்லிடலாம். அந்த முகரம், அந்த செயல், அந்த குணம், அந்த ஆட்டிடியூட பார்த்தாலே தெரியும் இவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய அறிகுறிகள் இவர்களுக்குள்ளே தெரிந்து கொண்டிருக்கிறது, இவர்களுக்குள்ளே அது உண்டாகி கொண்டிருக்கிறது, இவர்களுக்குள்ளே அது தோன்றி கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ முன்னாடியே அதை பார்க்குறோம் பாருங்களேன். ஆமென். நான் பார்க்குறேன். அதனால தான் 100 கோடிக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் தெரியுமா? யாருக்கு தெரியும், நீங்கள் ஒரே ஆள் கொடுப்பீங்க, ஒரே ஆள். பாஸ்டர், டோன்ட் வெயிட் ஃபார் எனிஒன். யாரங்க செக்கை எடு, 100 கோடி எழுத. I impart that grace, that anointing. Those are honoring my word, those are under my word. Amen. I speak in that grace, I speak in that wisdom, I speak in that favor upon your head. Camera satula break it. Amen. எங்கேயோ இருந்து எழும்ப போறதில்லை, உனக்குள் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆமென். இங்க தான் கிங்ஸ் இருக்கிறீங்க, இங்க தான் குயின்ஸ் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, வேற எங்கேயோ கிடையாது. நீங்க உங்களை அப்படி பார்க்குறீங்களா? நீங்க அப்படி உங்களை சிந்திக்கிறீங்களா? நீங்க சின்னதுனாலும் அதை சிறப்பாக செய்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்திருக்குதா? நான் சொல்றேன், வந்திருக்குதுன்னா நாளை எதிர்காலம் உங்களுடைய. குறை சொல்லவும் சாக்கு சொல்லவும் எங்களுக்கு நேரம் இல்லை. ஆமென். இங்கு பேசி பேசி புரிய வைப்பதற்கும் நேரம் இல்லை, இங்கு செய்து காட்டுவதற்கு மட்டுமே எங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆமென். பாருங்க, இன்னைக்கு பாருங்க எவ்வளோ இதை உருவாக்கி இருக்கிறோம். சென்னை, எல்லா ஊர்களையும் உருவாக்கி இருக்கிறோம், நாடுகளில் அதை கொண்டு வந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த ஊரில் ஒரு இப்போ ஏன் கூட சேல்ஸ் பண்ணான் பாருங்க, அவன் இப்பவும் இன்னொரு கம்பெனியில் சேல்ஸ்மேனாகவே இருக்கான். நான் அந்த கம்பெனியை விட்டு வரும்போது என் ஃபோன் நம்பர் கேட்டான் ஒரு பையன். நான் சொன்னேன், என் நம்பர் உனக்கு தேவைப்படாது, இதே நம்பரை நான் வச்சுருப்பேன்னு சொல்ல முடியாது, ஆனால் நான் எங்கே இருக்கிறேன்னு கண்டிப்பாக உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன் நான். அவன் ஒரு நாள் டிவியில் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணான்.
நம்ம கூட வேலை பார்த்தவன் தானே, டேய் சொன்ன மாதிரி ஆயிட்டு அப்படின்றான். நீங்க இன்னைக்கு பாக்குறீங்களா நாளைக்கு என்னவா இருக்கிறீங்கன்றத இன்னைக்கு பாக்குறீங்களா? உங்க கண்ணு முதல்ல அதை பார்க்கா, உங்க உள்ள அதை பார்க்குதா? அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்துப்பா. சும்மா மட்டமா லோவா கண்டதையும் பார்த்துட்டு இருக்காங்க. உன் கண்ணை ஏறெடுத்துப்பார், கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் பார், நீ பார்க்கிற எவ்விடத்தையும் உனக்கு தருவேன். ஆமா, என்ன வேணும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில? என்ன வேணாலும் அடையலாம். என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பார்க்கலாம். ஆமா, அது யாரும் பொறுப்பேற்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க கடவுளோட சேர்ந்து ஒத்துழைச்சா இங்க நீங்க பார்க்க முடியாத வெற்றின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. முதல்ல நான் சொல்றேன், சில காரியங்கள்லாம் சொல்றேன், அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த நெகட்டிவா பேசுற ஆட்கள் கூட சேராது. முதல்ல எப்போ பார்த்தாலும் அது அவன் கடையை மூடிட்டான், நீ இப்போ தான் திறக்கலான்னு யோசித்துக்கிட்டு இருக்க. அது அது சரியாக வராதம்மா. ஆமாம், இவர் பெரிய பல தொழில் செய்த மேதை, அவர் பெரிய ஆலோசனை கத்தா மாதிரி அவர் பேசுகிறது இவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்படியா பிரதர் அப்படி சொல்கிறீங்களோ அப்படின்ட்டு. சாதித்தவர்கள் முடியாதுன்னு சொன்னாலே ஏத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க சாதனையை விட உங்க சாதனை பெருசா இருக்கும். ஏற்கனவே அரசாங்க பதவியில் இருக்கு இந்த தாவீது அண்ணன் மாதிரி தான் தாவீது சொன்னாங்க, உன்னால முடியாது, உன்னால முடியாதது செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அண்ணனால முடியாதது தம்பியால முடியும், அக்காவால முடியாதது தங்கச்சியால முடியும், முதியவர்களால முடியாதது சில இளைய தலைமுறையினாலே முடியும் என்று நான் சொல்லுவேன். உங்க குடும்பத்துல யாரும் பண்ணாம இருக்கலாம், உங்க குடும்பத்துல முதல்ல எழும்புகிற ஆள் நீங்களா இருப்பீங்க, நீங்களா இருப்பீங்க. ஆமா, ஏன் நீங்க இருக்க கூடாது? ஆமா, நீங்களா இருப்பீங்க. ஆமா, எங்க குடும்பத்துல யாரும் டிகிரி படிச்சதே கிடையாது. என்ன பெரிய ரெக்கார்டா இது? ரெக்கார்டை உட, பிரேக் த ரெக்கார்ட், மேக் த ஹிஸ்டரிஸ். நான் கார் வாங்கும் போது என்னுடைய ஃபேமிலியில் திரும்பி பார்த்தேன், கார் யாருமே வச்சதா? இப்போ யாராவது இதுக்கு முன்னாடி கார் வச்சுருந்தீங்களா, வாங்கினீங்களா? என் தலைமுறையிலே முதல்ல கார் வாங்கினது நான் தான். கார் வாங்கினது மட்டும் இல்லை, 5 கார் வாங்கினது நான் தான். 5 காரில் 3 காரை கொடுத்ததும் நான் தான். அப்போ கடவுள் உங்களை கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? பழைய ரெக்கார்டுக்காக அல்ல, புதிய ஒன்றை படைப்பதற்கு, புதிதான ஒன்றை எழுதுவதற்கு அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். யோசித்து பாருங்க, இந்த சிந்தனை வேணும், இந்த ஆவி வேணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சக்சஸ் இஸ் அ அண்டர்ஸ்டாண்டிங். சரியான காரியங்களை புரிந்து கொள்ளுதல், அதான் வெற்றி. முடியாதுன்னு யாரோ சொல்லுவாங்க, அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெற்றி வேணுமா, பெருக்கத்தை நோக்கி போகணுமா, சும்மா சேரக்கூடாதவங்க கூட சேர்றது. அதனால தான் சங்கீதம் 1 முதல்ல சொல்கிற டிசிப்ளின் என்ன தெரியுமா? பரியாசக்காரர். பரியாசக்காரன்னு என்ன? அவன் எப்பவும் தோல்வி, யாரை பற்றியாவது குறை பேசுவோம். முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் ஏழையாக இருப்பதுக்கு காரணம் வாயிலே பேசுகிற குறைகள். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. தரித்திரம் உங்களை விட்டு நீங்காமல் இருக்குது காரணம், எப்போ பார்த்தாலும் எதை பற்றியோ யாரை பற்றியோ குறை அந்த வாயில் வந்துச்சுன்னா, பைபிளில் சொல்லியிருக்குது, உதடுகளின் பேச்சோ வறுமையை மட்டும் கொண்டு வரும். Don't speak negative words. எல்லாம் சொல்லுங்க, எதிர்மறையான வார்த்தைகளை ஒரு நாள் பேசாதீங்க. எதிரியை பற்றி கூட பேச வேண்டாம். ஆமே, அதை பேசி எதுக்கு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அவன் சரியில்லை, பேசுங்க. நோ டைம். நான் தேவனுடைய வார்த்தையை பேச போகிறேன், எனக்கான வாக்குத்தத்தங்களை பேச போகிறேன், நல்ல காரியங்களை பேச போகிறேன். அந்த மாதிரி நண்பர்களையும் நீங்கள் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் எப்போ பாருங்கள் ஒரு நெகட்டிவ், ஒரு குறை. இவ்வளோ அழகாக ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருப்பீங்க, உடனே ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு அது பார்த்தீங்கன்னா அப்படிம்பாரு. இதெல்லாம் நடக்குமா? ஒருவேளை பாலசேகருக்கு நடக்குமா இருக்கும்,
அப்போ இந்த மாதிரி ஆள் எப்படி தெரியுமா, நான் அழகாக பலூனை ஊதி இருந்தால் கரெக்டாக ஊசி கொண்டு வருவாங்க. எதுக்கு? சொருக்குன்னு ஒரு குத்து. அப்புறம் நீங்கள் 2-3 வாரம் ஆகும் சர்ச்சுக்கு திரும்ப வர்றதுக்கு. கவனமாக இருக்கணும். யார் கூட பேசணும், யார் கூட பழகணும், பைபிள் சொல்லி கொடுக்கு. ஆமென். இப்படி கேட்ட பிறகும் இதை டெவலப் பண்ணுற மாதிரி ஒருத்தன் பேசுகிறான் பாருங்க, அவங்க தான் அவன் நண்பர். ஆமென். இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார் பாருப்பா, இப்படி தாங்க நம்ம வரணும். அப்படி அதை தண்ணி ஊற்றுறாங்களா வெண்ணி ஊற்றுறானான்னு பார்க்கணும். பிரசங்கம் முடிஞ்ச உடனே வெண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். நான் சொல்கிறேன், ஜீவன் தப்ப ஓடிப்போம். பிரதர் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. சிஸ்டர் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம வர்றது, நம்ம வளரணும், நம்ம முன்னேறணும், சபைக்கும் சமூகத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறணும். அதுக்கான ஏதாவது இருந்தால் பேசுங்க, சொல்லுங்க, கேட்போம். அவங்க இப்படி, இவங்க அப்படி, அவர் இப்படி. கதையை நம்ம கதையே வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு கதையை பேசுறதுக்கு நமக்கு டைமே. டோன்ட் வேஸ்ட் இட், டோன்ட் வேஸ்ட் இட். எல்லாம் சொல்லுங்க, எதிர்மறையான ஆட்களோடு பழக்கம் வேண்டாம். எதிர்மறை ஆட்களை கூட நீங்கள் பழகிறதுக்கு ஒரு சீசன் வரும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டான், நீங்கள் அவனை மாற்றிடுவீங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா உங்கள் விசுவாசத்தை காத்துக்கிட்டு ஓடி போயிருங்க. எப்பா வேண்டாம்ப்பா, நமக்கே இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கு, ஒன்றை மாற்றுற அளவுக்கு நான் இன்னும் என்ன ஆகலை, டெவலப் ஆகலை. எனக்குள்ளே இருக்கிறத காத்துக்கொள்றதுக்கு தான் இது சீசன்னு அமைதியாக என்ன பண்ணிடணும், போயிடணும். இப்போ நம்ம எங்கேயாவது போனோம், நம்மளை யாராவது மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம பேச்சை, நம்ம சிந்தனையை இங்கே யாராலையாவது மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? ஊரையே மாற்றிட்டு தான் நம்ம உட்காருவோம். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. அதாவது பிரதர் இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சால் தட்ஸ் குட். இல்லைன்னா என்ன பண்ணணும்? பைபிள் சொல்லுது பாருங்க, 1 சாமுவேல் 17 தாவீது சொல்கிறான், நான் இன்னைக்கு ஜெயிக்க போகிறேன், நான் இன்னைக்கு இந்த கோலியாத்தை வின் பண்ண போகிறேன், ஜெயிக்க போகிறேன்னு அவன் பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் அவங்ககிட்ட வந்து ஒருத்தன் பேசுகிறான். என்ன பேசுகிறான் தெரியுமா? அவன் யுத்த வீரன், அவன் அனுபவம் உள்ளவன், நீ இளைஞன், உன்னால் முடியாது, உன்னால் முடியாது. அப்படி சொன்ன உடனே தாவீது பண்ண ஒரு வேலை என்ன தெரியுமா? அது அந்த அது அவனை விட்டு அந்த வார்த்தை போடுங்க. தாவீது பண்ண வேலை என்ன தெரியுமா? அவனை விட்டு வேறு ஒருவரிடத்திற்கு அவன் திரும்பினான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவனை விட்டு. எல்லாம் யாரை விட்டு? அங்க பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, அவனை விட்டு வேறு ஒருவரிடத்தில் திரும்பி. எவனை விட்டு? முந்தின வசனம் போடுங்க. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்தரம். இன்னும் ஒரு வசனம் முன்னாடி போடுங்க. அந்த மனுஷனோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிற அவன் மூத்த சகோதரனாகிய ஏலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல், பாருங்களேன், தாவீதினுடைய விஷனை கேட்ட உடனே அவனுக்கு கோபமே வருது. என்னடா நம்ம கூடயே பிறந்தான், நம்மளாலேயே முடியல, இவன் முடியும்ன்றானே. கொஞ்சம் அண்ணன்மார்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். ரத்த பந்தத்துக்கு கொஞ்சம் கொதிச்சு எழும்பதான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு தரிசனம் புரியாது. கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். எவ்வளோ திமிரு உனக்கு! அண்ணனாலேயே முடியல, நாங்களே அவன் வந்த உடனே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ணுற? முடிச்சிடலாம் வச்சிடலான்றியான்னு இப்படியே பேசுகிறான் எதிர்மறையா. இப்போ பாருங்களேன், அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? நான் சொல்கிறேன், எத்தனையோ கோயில் இருக்கு, கடவுள் இன்னைக்கு காலையில் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? ஆமாம், எல்லாம் சொல்லுங்க, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? அதுதான், அது ஓடணும் உள்ள. சுவாமி, நான் வெறும் இன்னைக்கு சாப்பாட்டை கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் நான் அதுக்காக மட்டும் வரல. என்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு, என்னை குறித்த ஒரு திட்டம் உண்டு. இது மனசுல ஓடணும் எப்போதும். கேட்குறான், முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி
அவனை விட்டு, எல்லாம் சொல்லுங்க, அவனை விட்டு. எவனை விட்டு? உங்கள் கனவுகளுக்கு எதிராய், உங்கள் விசுவாசத்துக்கு எதிராய், உங்கள் திட்டங்களுக்கு எதிராக நெகட்டிவா பேசுறான் பாருங்க. கொஞ்சம் ஒதுங்கிடுங்க. ஐயா சாமி காப்பியை குடிங்க, கேக்க சாப்பிடுங்க, கிளம்புங்க. ஆமென். இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப கவனமாக இருக்கு. ஏன்னா நானும் விதைச்சிக்கிட்டே இருக்கிறேன். விதைச்சதை நீங்கள் எங்கேயோ போய் விரயமாக்குறீங்களா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 100 பிரசங்கம் தேவையில்லை, ஒரு பிரசங்கம் 10 எரியும். நான்லாம் பாருங்க, ஆரம்பத்தில் நிறைய டேப் ரெக்கார்ட்ஸில் அந்த கேசட்ஸ்லாம் வாங்கி கேட்க முடியாது. சில பிரசங்கத்தெல்லாம் 50 முறை 100 முறை என்ன பண்ணியிருக்கிறேன், ரிப்பீட் 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 கேட்டே இருப்பேன். ஏன்னா என்கிட்ட யாருமே இந்த மாதிரி பேசுகிறதுக்கு முதல்ல ஆளே கிடையாது. அதனால் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நானே பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் தான் கொஞ்சம் ஆட்கள் வந்தாங்க, இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, அவனை விட்டு வேறு ஒருவனிடத்திற்கு திரும்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நெகட்டிவ் பீப்புளோட, எதிர்மறை ஆட்களோட உங்கள் டைம் என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. யார் முன்னேற்றங்களை குறித்து, உயர்வுகளை குறித்து, நல்ல தேவனை பற்றிய நல்ல காரியங்கள், தேவ மனிதர்களை குறித்த நல்ல காரியங்கள் அப்படி பேசுகிறாங்களா, அந்த ஆட்களோடு தொடர்பு வைங்க. ஏன்னா அவங்க தான் உங்கள் விசுவாசத்துக்கு சகாயர்களாக இருப்பார்கள். அப்போ பாருங்க, மரியாளுக்கு ஒரு விஷன் வந்துடுச்சு. ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. இப்போ ஊரில் யாராவது சொன்னால் நம்புவாங்களா? பாருங்க, எனக்கு கல்யாணமே ஆகலை, நான் கன்னி பெண்ணு, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் யாராவது ஒத்துப்பாங்களா? ஒரு தேவதூதன் வந்து சொன்னான் அப்படின்னா, எம்மா வந்தது தூதனா இல்லை யார் யாரி குதிச்சு வந்தா அப்படின்னு இருப்பான். பார்த்தா மரியாள், இந்த ஊரில் எவனுக்கும் இதை சொன்னால் புரியாது. இப்போ இந்த ஊரில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நான் கோடீஸ்வரன் ஆவேன்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவான்? எம்மா அப்படியம்மா திருநெல்வேலியிலையா அடுத்த எம்பியே நான் தான் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்னங்க யாராவது உங்கள் கனவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிக்க முடியுமா? பாருங்க, மரியாள் ஒரு வேலை பண்ணுறா, மலை நாட்டுக்கு போகிறாள். ஆமென். நீங்கள் கூட மலை நாட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. ராக், நீங்கள் கூட மலை நாட்டுக்கு தான் வந்திருக்கிறீங்க. உங்கள் விசுவாசம் பாதுகாக்கப்படுற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் விசுவாசத்துக்கு நீர் பாய்ச்சுகிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. தூரமானாலும் பரவாயில்ல, எங்கே போவோம்? எல்லாம் சொல்லுங்க, மலை நாட்டுக்கு போவோம். ஏன் பரவாயில்ல, கொஞ்சம் ட்ராவல் தான். மலை நாட்டுக்கு போகணுன்னா கொஞ்சம் சேலஞ்சு தான், ஆனாலும் நான் போவேன். ஏன்னா என் கனவுக்கு அங்கே தான் நீர் ஊற்றுவார்கள். என் விசுவாசம் அங்கே தான் கட்டி எழுப்ப படும். இப்போ பாருங்க, இவ போறா. இவ போன உடனே யார்? எலிசபெத். இவ யார் தெரியுமா? வயசாயிடுச்சு, இனிமே குழந்தைய பிறக்காதுன்னு முடிவு கட்டிருந்த அந்த பெண்ணுக்கு கர்த்தர் அற்புதமா ஒரு குழந்தைய கொடுத்திருக்கிறாரு. கர்ப்பமா இருக்கிறான். தேவதூதனே ரெஃபரன்ஸ் சொல்லிட்டான், உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாசம். வாங்கிக்கோங்க. அப்போ தேவதூதன் என்ன ரெஃபரன்ஸ் பண்ணுறான்னா, இங்கே பாருமா, நான் சொல்லிட்டேன், ஆனால் நீ கரெக்டான ஆளோடு இருந்தால் தான் உன் விசுவாசம் தப்பும், இல்லைன்னா இவங்க சொல்லியே கழிச்சு விட்ருவான். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோன்னொன்னே அவள் கரெக்டாக போயிட்டா. எங்கே போயிட்டா? மலை நாட்டுக்கு போகிறா. போன உடனே என்ன நடக்குது பாருங்க. இப்போ ஒருத்தர் சந்திக்கிறாங்க. வாழ்த்தின் எலிசபெத்தை வாழ்த்தினால், எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் பேசுகிறேன் பாருங்களேன், பேச பேச எத்தனை பேருக்கு நீ காலையில் துள்ளிச்சு? வாரம் வாரம் இப்படி துள்ளணும் உள்ள. ஆமே. ஓ, இது கடவுள் என் கூட பேசி கொண்டிருக்கிற காரியம். ஆமே. அந்த வாழ்த்துதலை கேட்ட போது அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான்? அப்படின்னா யுவர் ட்ரீம்ஸ், உங்களுக்குள்ள தேவன் வச்சதெல்லாம் என்ன ஆகும்? அப்படியே உள்ள ஆவியானவர் ஆமேன்னு சொல்லுவார். மகளே, இது உனக்கு தான். இன்னைக்கு பாஸ்டர் பேசி கொண்டிருக்கிறாரு, அது உனக்கு தான். நீ பிடிச்சுக்கோ. ஆமே.
துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, இப்ப பாருங்க, அவளை வாழ்த்துறா. இப்ப இவா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், கொஞ்சம் சத்தம் வரதான் செய்யும். ஆமா, சில மேட்டரை சைலண்டா சொல்ல முடியாது, கொஞ்சம் வைலண்டா, கொஞ்சம் சத்தமா. ஆமென். ஆவியானவர் நிரப்பும் போது சில நேரம் எல்லாம் வராது, கொஞ்சம் சத்தம் வரதான் செய்யும். கொஞ்சம் உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். நீ காலையில் சொல்றேன், வந்திருக்கீங்களா? எத்தனையோ பெண் இருக்கலாம், ஆனா கடவுள் ஒன்ன பார்த்து நீ காலையில் சொல்றாரு, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண். ஆமென். சாதாரண ஒரு ஆள் கிடையாது. ஆமென். you are a blessed woman. ஆமென். நீங்க அப்படி உணர்றீங்களா? அப்படிப்பட்ட உணர்வோடு நீங்க வராட்டான்னு நீ காலையில் ஆவியான உன்னை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு பிளஸ் பண்றா. யோசித்து பாருங்க, இதுல எவ்வளவு அற்புதமான காரியம் ஒளிஞ்சிருக்கு பாருங்களேன். எலிசபெத்து கர்ப்பவதியா இருக்கிறாள்ன்றது தூதன் சொல்லி யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு தெரியும். ஆனா மரியாள் கர்ப்பவதி ஆனான்றது யாருக்குமே தெரியாது. ஆனா ஆவியினால நிரப்பப்பட்டு இப்போ எலிசபெத் பேசுறா, உன் கர்ப்பத்தின் கனியும். அப்பனா ஆவியினால நிரப்பப்பட்ட பிரசங்கம் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மேட்டரை அது பார்க்கும். அப்படித்தான் இன்னைக்கு நான் காலையில பார்த்து பேசுறேன். உனக்குள்ளே சில கோடிகள், உனக்குள்ளே அற்புதமான வியாபாரங்கள், அற்புதமான திறமைகள், அற்புதமான ஆற்றல்கள் ஒளிந்து கிடக்கிறது. ஆமென். எல்லாரும் அதை பார்க்க முடியாது, ஆனா சில கண்கள் அதை பார்க்கும். That's a prophetic messages. ஆமென். இப்போ பாருங்களேன், எப்படிப்பட்ட ஆட்களோட சேர்றா. இவள் கனவை வாழ்த்தக்கூடிய, அவளை திரும்பவும் அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் உங்களுக்கு தேவை. ஆமென். இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே பாசிட்டிவாக தான் பேசணும். இங்கே நெகட்டிவாக பேசுனீங்கன்னா இங்கே வந்து தூங்கிட்டீங்க போலன்னு அர்த்தம். இல்லை இங்கே வந்து பண்ண பிரசங்கத்தை நீங்கள் ஒழுங்காக கேட்கலன்னு அர்த்தம். அப்போ நான் சொல்கிறேன், எந்தெந்த பகுதிகளிலிருந்து வர்றீங்க, நம்ம பிள்ளைங்க 2 பேர் 3 பேர் ஒன்றா கூடுங்க, வாரத்தில் ஒரு முறையாவது கூடுங்க, சந்திங்க, இல்லை தொடர்பு கொள்ளுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க. உங்கள் பிரச்சனை எங்கே வரும் தெரியுமா? நீங்கள் இன்னொருத்தரை பற்றி பேசும்போது தான். ஒரு ஆழமான தீர்மானம், இங்கே யாரை பற்றியும் யாருக்காவது ஜெபிக்கணும்னா மட்டும் சொல்லுங்க, மற்றபடி இங்கே நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசப்படும். இந்த ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் வராது. 100 பிரச்சனைலாம் கிடையாது. என்னைக்கு நீங்கள் இன்னொரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தோற்று போயிடுறீங்க. அந்த சப்ஜெக்டே தேவையில்லை. நீங்கள் நல்லா வாங்க, நானும் நல்லா வரேன். அந்த சண்டே என்ன பிரசங்கம் பார்த்தீங்களா? நான் 10 வாட்டி கேட்டேன், நான் 3 வாட்டி கேட்டேன், நான் நோட்ஸ் வச்சுருக்கிறேன், அதில் ஒரு பாயிண்ட் சொன்னார் பாருங்க. அப்படி அந்த மாதிரி ஆளை பிடிங்க, பேசுங்க, பழகுங்க. ஆமாம். இங்கே யார் எவரையும் பற்றியும் ஒருத்தர் பேசினார்னா, சிஸ்டர், பிரதர், நோ நோ, அதுக்காக நம்ம வரல. அதை என் காதில் அந்த குப்பைங்க நான் அனுமதிக்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் வசனம் வேலை செய்யாமலே போயிடுது, வார்த்தை வேலை செய்யாமலே போயிடுது. ஏன்னா விதை போட்டால் தண்ணி ஊற்றணும், வெந்நி ஊற்றினா என்ன ஆகும்? அந்த வேலைக்கே கிடங்கக்கூடாது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி பண்ணி பாருங்களேன், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். வெற்றி மேலே வெற்றியை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமேன். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ராக்லா மாட்டாரா போஷாண்டா லாக்கப்போ. எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது, இன்னும் நல்லா. ஆமேன். ஆமேன். இன்னும் அப்படி போனால் சாயங்காலம் வரைக்கும் போகும். ஆமேன். ஆனாலும் பாருங்கள், சாயங்காலம் வரைக்கும் பேசினாரன்னு யோசிக்க மாட்டாங்க. சாயங்காலம் வரைக்கும் நம்மளை உட்கார வச்சுட்டார பாருங்கள். இங்கே கொஞ்சம் பொண்ணே ஆயிடுச்சு எனக்கு தொண்டை. 2 நாள் பேசியிருக்கிறேன், 2 நாள் ஃபுல்லாக பேசியிருக்கிறேன். நேற்றுக்கு நல்லா இந்த பால்லாம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க.
குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறேன் நான். ஆனாலும் பேசுகிறேன். எனக்கு என்ன இதா, எனக்கு எவ்வளோ வாஞ்சையும் தாகமும் உங்கள் மேலே இருந்தால் இதை பேசிகிட்டு இருப்பேன் தெரியுமா உங்களுக்கு? ஆமே, அது புரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன இது, முதல்ல ஒரு லீடருடைய ஹார்ட் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவர் என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு சொல்கிறாருன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஆமென், ஆமென், ஆமென். நான் சொல்கிறேன், நான் உங்களை திட்டவில்லை, நான் உங்களை தீட்டுகிறேன். இங்கே இந்த வேலையை பண்ணுறது கிடையாது. நான் இன்னும் உங்களை கூர்மையாக்கி கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் உங்களை ஷார்ப்பாக்கி கொண்டிருக்கிறேன். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் பாருங்க, காலத்தை பார்த்தா போதகர்களாக இருக்கு. அப்படின்னா என்ன, வந்த டைமை பார்த்தா இந்நேரம் வேற மாதிரி இருந்திருக்கணும். ஆமென். அப்போ அந்த எதிர்நோக்கோடு தான் ஒரு தகப்பனின் இருதயத்தோடு, ஒரு தலைவனின் இருதயத்தோடு பவுல் பேசுகிறார். அப்படி தான் இன்னைக்கு காலையில் நான் வந்திருக்கிறேன். ஆமென். உங்கள் வெற்றியை விட எனக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் பெருக்கத்தை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. உங்கள் சுகத்தை விட மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. அழுதுகிட்டே இருந்தேன், இப்போ சிரிச்சுட்டே இருந்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒத்த வார்த்தைக்காக தான் இங்கே நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமே, குழப்பங்களோடு வந்தேன், தெளிவோடு போகிறேன். ஆமே, வெறுமையோடு வந்தேன், நம்பிக்கையற்று வந்தேன். இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது ஒரு புது நம்பிக்கையோடு, ஒரு புது பலத்தோடு நான் போகிறேன்னு ஒரு ஆள் சொன்னா கூட என் வழியெல்லாம் எங்கே போகுதுன்னே எனக்கு தெரியாது. அதே யோசிச்சுட்டு இருப்பேன் நான். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆமென். ஒவ்வொரு சாட்சியும் எனக்கு அவ்வளோ பூஸ்டாக இருக்கும். இந்த காரில் வரும்போதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பேன் நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே வருவேன். அவங்க சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, தேங்க்யூ டாடி. ஒவ்வொருத்தரும் சொன்ன சாட்சிகளை கேட்டேன்னா எனக்கு தூக்கமே வராது. நன்றி தாப்பனே. ஏன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருன்ற நேரத்தில் தான் வர்றாங்க. உள்ள வந்தா அவங்க மறு வாழ்வை பெற்று, மறு ஜீவனை பெற்று, ஆமா, வாழ்றதை பார்க்கறத விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. ஆமா, நான் புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அதான் வேணும், அதான் வேணும். நான் இன்னொரு கடை ஆரம்பிச்சிட்டேன். சூப்பரு பாஸ்டர், நான் இந்த ஆளுக்கு இயேசுவை பத்தி சொன்னேன், அவங்க சர்ச்சைக்கு வந்துட்டாங்க, அடுத்த வாரம் அவங்க குடும்பமே வர்றாங்க. ஆமென். அதான் வேணும். ஃபோக்கஸ் எல்லாம் இதில் இருங்க. ஆமென். இருந்து பாருங்க, ரொம்ப டைம் எடுக்காது. நான் சொல்றேன், இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாம் வேகமா நடக்கும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுக்கு துரிதமா நீங்க ரிப்பண்ட் ஆயிட்டீங்கன்னா துரிதமா வேலை நடக்க ஆரம்பிக்கும். ஆமே, ரொம்ப ஸ்பீடா நடக்கும். ரொம்ப இன்னைக்கு இந்த சத்தத்துக்கு உண்மையா நான் செவி கொடுக்க போறேன். இது ஆமேன் என்று இதுக்கு எசைஞ்சு நிற்க போறேன். மாற்ற வேண்டியதை மாற்ற போறேன். ஆமே, நான் அதில் முழு ஈடுபாட்டோடு நான் இருக்க போறேன். ஆமேன். அந்த மாதிரி உங்களை செலுத்தி பாருங்க. ஆமேன். அது கர்த்தரை ஆராதிக்கிறதா இருக்கலாம். நேரமாக ஏன் வர்றது? அது ஈடுபாட்டின் அடையாளம். நான் 8 காலுக்கெல்லாம் வந்து உட்கார போறேன். ஏன்னா உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. நாங்களாம் இந்த மூவிக்கெல்லாம் போயிருக்கிறோம், கரெக்டாக ஆரம்பிக்கும் முன்னாடியே போயிடுவோம். நான் தான் சொல்லுவேன், நான் ஒரு படம் பார்க்குறதுக்கு இவ்வளோ கரெக்டாக வரோம். இழுத்து போடுறதுலேருந்து பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க, நான் பார்த்துருக்குறேன். இங்கேயும் அதே தான். 8:15 அடுத்த வாரம் 8:15 அவ்வளோதான். பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் இங்கே ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி. இன்னைக்கு ஆராதனை வேற வந்து உட்காந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு வேற மாதிரி இருக்கணும். ஆமேன். சேரெல்லாம் கை வச்சு, யாரும் இல்லைன்னா என்ன, சேரெல்லாம் கை வச்சு ஜோம் பண்ணுங்க. உங்கள் ஊழியம் அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு இடம் வெறுமையாக இருக்கக்கூடாது. சேரில் யார் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, சும்மா மேடை தந்தாதான் ஊழியன்னு இல்லை, நீ நிற்கிற இடத்துலயே கர்த்தர் உனக்காக ஒரு ஊழியத்தை அவர் வச்சிருக்கிறார். நீ நினைக்கிறீங்களா? அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அந்த சின்ன ஆரம்பம், அந்த சின்ன தாகம். ஆமேன். இன்னும் 4 பேரை உற்சாகப்படுத்தி, நீங்களாம் என்ன வரல வாங்க. ஆமேன். என்ன அற்புதமாக இன்றைக்கி போச்சு. இன்றைக்கி ஒரு 4 பேர்கிட்ட கேட்க போகிறேன், வாங்க. ஒரு பக்கம் நீங்கள் பெறணும், இன்னொரு பக்கம் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஆமேன். என்ன எவ்வளோ காரியம் இருக்குது பாருங்கள் நமக்கு. வேலை பெரியது. எல்லாம் சொல்லுங்கள், வேலை பெரியது. நெகேமியா வந்து ஒருத்தன் வம்புக்கு இழுக்கான். நெகேமியா சொல்கிறான், எப்பா
உனக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டு உனக்கு ஆன்சர் பண்ணிட்டுலாம் நம்மளால் இருக்க முடியாது. நான் 52 நாளில் இந்த இடிந்த அலங்கத்தை நான் கட்ட வேண்டும். தண்டில் சேவகம் எழுதி கொண்ட எவனும் வீண் அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அன்வான்ட் டாக், அன்வான்ட் விஷயத்தில் அவன் ஈடுபடவே மாட்டான். அவன் ஃபோக்கஸ் ஆன் விஷன், ஃபோக்கஸ் ஆன் த திங்ஸ், அதிலே போயிட்டு இருப்பான். அவங்க தான் சாதிப்பாங்க, அவங்க தான் வாழ்க்கையில் மேலே வருவாங்க. கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை உங்களுக்கு எனக்கும் ஒரு உண்டாக்கி கொடுத்துருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் பழுகுவீங்க, இன்னும் பெருகுவீங்க, இன்னும் நீங்கள் உயருவீங்க. ஓ ரசாண்டலா பிரசாண்டலா பிரேக்கெட்டே, ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அன்பு தாப்பனே, இன்றைக்கி காலையில் அற்புதமாக இருதயத்தின் சத்தங்களை இன்னைக்கு மக்களோடு பேசும்படி செய்த கிருபைகளுக்காக நன்றி. ஆமென். எங்கள் வாழ்க்கையின் இல்லை சில மாற்றங்கள், எங்கள் வாழ்க்கையில் சில திருப்பங்கள், சில சேஞ்சஸ், ஆமென், we need Lord. அதை நாங்கள் செய்து கொள்ளும் பொழுது, உம்மோடு ஒத்துழைக்கும் பொழுது, சில காரியங்களை நாங்கள் விளங்கி கொள்ளும் பொழுது, ஆமென், எங்கள் பெருக்கம், எங்கள் வெற்றி, ஹல்லேலூயா, யாராலும் தடுக்க முடியாதது இருக்கிறது. இன்னைக்கு வந்த பிள்ளைகள் எல்லார் மேலேயும் அந்த கிருபையை பேசுகிறேன். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒருத்தர் கூட இந்த இடத்துல வெறுமனையாய் செல்லக்கூடாது. ஆமென். எல்லாருக்குள்ளேயும் இந்த கிருபை பாயற்றும், இந்த நதி பாயட்டும், இந்த வெளிச்சம் பாயட்டும், இந்த பெருக்கம் பாயட்டும், இந்த கிருபைகள் பாயட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு உள்ளங்களும் வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்பட்ட உள்ளங்களாக, ஆமென், உயர்ந்த சிந்தனை கொண்ட உள்ளங்களாக, தேவனை உயர்த்துகிற உள்ளங்களாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இன்னைக்கு சாதாரண சில காரியங்கள் அவங்க இருக்கலாம் சுவாமி. இன்னைக்கு ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆமென். நீ நீசருக்கு முன்பாக நிற்காமல் நீ ராஜாக்களுக்கு முன்பாக நீ நிற்பாய். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். இன்னைக்கு எங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றி. கல்விக்காக நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். சில 2-3 நிமிஷம் ஆண்டவரோடு பேசுங்க பார்க்கலாம். எனக்கு கொடுத்துருக்கிற கல்வி வாய்ப்புக்காக, வேலை வாய்ப்புக்காக, எனக்கு கிடச்சிருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக லார்ட் ஐ தேங்க்யூ. ஆமென். இயேசு கையில் பெருசாக இல்லை, வெறும் 5 அப்போ 2 மீன் தான் இருந்துச்சு. ஆனால் தேவைன்னு பார்த்தா நிறைய இருந்துச்சு. ஆனால் அதை கையில் எடுத்து வச்சு பிதாவே ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம்னா இருப்பாருங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை எடுத்து, உங்கள் கையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஸ்தோத்தரியுங்கள், அதற்கு நன்றி செலுத்துங்கள். அதை முழு ஈடுபாட்டோடு செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. உங்கள் அற்புதம் அங்கிருந்து தான் துவங்குகிறது. அற்பமான ஆரம்பத்தை உங்களில் யார் அசட்டை பண்ணலாம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவரே, தேவையில்லாத சோம்பல் தனம், தேவையில்லாத நெகட்டிவ்ஸ், தேவையில்லாத எதிர்மறை எல்லா குப்பையும் நான் தூக்கி தூர போட்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் என்னை கழுவுங்க ராஜா, என்னை சுத்திகரிங்க ராஜா. நான் உங்க நோக்கத்துக்காக ஆற்றல் உள்ள, வெற்றியுள்ள, நிறைவுள்ள, ஜெயமுள்ள ஒரு மனிதனாய் நான் மாறணும். நான் அப்படி வாழணும். எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆமென். சொல்லி ஆசையா கேட்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்ல, இன்னைக்கு ஒரு புது கிருபை உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. தரமான வாழ்க்கை, தரமான தீர்மானங்கள் இருந்து தான் பிறக்கிறது. இன்னைக்கு காலையில் அப்படிப்பட்ட குவாலிட்டி டிசிஷனை எடுங்க. ஆமென். நான் இருந்த வண்ணமா இருக்க மாட்டேன். ஆமென். நாளுக்கு நாள் விருத்தி, என் வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணுகிறேன். இன்னும் புதுசா சில விஷயத்தை கத்துக்க போறேன். என் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கான அப்கிரேட் பண்ணி கொள்ளுகிறேன். நான் எதையும் அலட்சியமா அசால்ட்டா நான் செய்ய மாட்டேன். என் கையில் என்ன கிடைச்சாலும் அதை சிறப்பாக செய்ய, முழு மூச்சோடு செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. நான் சொல்றேன், நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். நீ கையிடும் வேலைகளில் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய பெருக்கம், ஒரு பெரிய ஜெயம். உன் கண்ணை ஏறெடுத்து பாரு. இப்ப இருக்கிற நிலையை பார்க்காத. கர்த்தர் உனக்கு தரப்போகிற வெற்றியை, கர்த்தர் உனக்கு தரப்போகிற உயர்வுகளை, கர்த்தர் உனக்கு தரப்போகிற அந்த குழந்தைய, கர்த்தர் உனக்கு தரப்போகிற பிசினஸ், கர்த்தர் உனக்கு தரப்போகிற அந்த வீட்டை, அந்த தொழிலை,
அந்த 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 சாட்சியை இப்போதே ஏறெடுத்து பாருங்கள். இப்போதே உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராஜா உமக்கு நன்றி. ஓ தகப்பனே உமக்கு நன்றி. உள்ளங்கள் உயர்கிறதற்காக நன்றி. எண்ணங்கள் ஆமென் மேலாகுவதற்காக நன்றி. இந்த கால வேளையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இந்த ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலிக்குள்ள நுழைகிற யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஆமென் ஆமென். பலவீனமானவர்கள் ஒருவரும் இல்லை, தோல்வியாளர்கள் ஒருவரும் இல்லை, கடனாளி ஒருவனும் இல்லை. ஆமென். உள்ள வரும்போது அப்படி இருக்கலாம், ஆனா இந்த இடத்துக்குள்ளே தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரம் எங்கும் செழித்திருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக. அவருடைய தலைமுறைகள் வாழ்வதாக, அவருடைய தலைமுறைகள் உயர்வதாக, ஆவிக்குரிய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைவதாக. ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, தேவனுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை இன்னும் புரட்சிகரமாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட தாகத்தை, அப்படிப்பட்ட வாஞ்சியை ஒவ்வொருவருக்குள்ளையும் என் தேவன் வைக்கிறீர், அதை தூண்டி விடுகிறீர். உமக்கு நன்றி இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லா give them praise. Shandala boke. Amen. Hallelujah. Amen. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? Amen. Good. Good. அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ண மாதிரி இருந்தது, பிரசங்கம் பண்ண மாதிரியே இல்லை. Amen. I am so excited. Amen. கத்தர்கிட்ட கொடுக்க போகிறோம். Amen. சந்தோஷமாக கொடுங்க, ரொம்ப டிசிப்ளினாக கொடுங்க. ஆமென். சும்மா ஏதோ அப்படிலாம் கிடையாது. தேவன் எனக்கு தரும் வருமானத்தில் முதன்மையானது அவருக்கு சொந்தம். ஆமென். அதை டெடிக்கேட்டடாக பண்ணுங்க. எதையுமே பாருங்களேன், அதை சொல்லுங்கள், எதையுமே ஏதோ அப்படி பண்ணிங்கன்னா அது சோம்பர் கையால் நெகிழ்ந்த கைகளோடு இல்லை, உற்சாகமாக நன்றி உணர்வோடு கர்த்தர் எனக்கு கொடுத்ததில் பெஸ்ட்டை நான் அவர் கொடுக்க போகிறேன். ஆமென். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக கொடுக்கலாம். யூ கேன் யூஸ் கூகுள் பே ஆர் ஃபோன்பே, இதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கொடுக்கலாம். ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். பாடல் பாடும் பொழுது ஆமென் நாம் கொடுக்க போகிறோம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். காஸ்பல் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்குறவங்க, 100 crores ப்ராஜெக்ட்ஸில் கொடுக்குறவங்க, அதை தனிப்பட்ட விதத்தில் குறிப்பிட்டு நீங்கள் செலுத்தலாம். ஆமென். ஆமென். வாவ், க்ளோரி டு பி த லிவிங் காட். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். பாடல் பாடும்போது நாம் செலுத்த போகிறோம். ஆமென். ஆமென். ஆர் யூ ரெடி? ஆமென். ஆமென். குட். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், ஆமென். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா. நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வெற்றி மேல் வெற்றியை, ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக, உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே.
சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக. நம்புறீங்களா? சுற்றமும் நண்பரும். ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவா. பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை. ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. கையிடும் வேலையில் ஆசீர்வாதமோ, கலங்களில் நிரம்பிடும் தானியமோ. நிறைவான நன்மை உண்டாக, நிறைவான நன்மை கர்த்தர் உன்னை, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவா. பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை. பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க, பிறருக்கோ, பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பா. நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தர் யுத்தத்தை செய்திடுவா. ஆமென். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து, சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றி மேல் வெற்றியை. ஆமென். வெற்றி மேல் வெற்றியை இன்னைக்கு உங்க மேல பேசுறேன் நான் இந்த வார்த்தைகள். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க, சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க, நிறைவான நன்மை உண்டாக. ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். வெற்றி மேல் வெற்றி தான். ஆமென். பாருங்க, இதெல்லாம் விட்டுறாதீங்க. இந்த 5 வாரமும் நான் பேசின செய்தியை திங்கக்கிழமையில இருந்து கேளுங்க. அப்படியே பின்னாடி இருந்து கூட கேளுங்க. இன்றைக்கி திருப்பி கேளுங்க. போய் கேட்கணும். சண்டே அப்படி சாப்பிட்டே கேளுங்க, நைட்டு கேளுங்க, வார்த்தையை உள் வாங்குங்க, அதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. நான் சொல்கிறேன், திருநெல்வேலி நம்முடையது. ஆமென், ஆமென், ஆமென். நான் சொல்கிறேன், ரொம்ப டைம் எடுத்துக்காது. நான் கொஞ்சம் நாளில் ஆமென் மிகப்பெரிய காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். பட்டணத்தையே கடவுளுக்கு சொந்தமாக்க முடியும்.
அநேகரை ஆதாயப்படுத்த முடியும். ஆமேன். பெரிய காரியங்கள் நாம் செய்ய போகிறோம். ஆமேன். அது உங்கள் ஒவ்வொருவரையும் சார்ந்ததாக இருக்கிறது. அதை செய்யுங்க. கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்துவார், உங்களை வாழ வைப்பார். இந்த ஹேண்ட் பில்ஸ்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போங்க. புத்தகங்களை வாங்கி படியுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. செவ்வாய்க்கிழமை கான்ஃபரன்ஸ்க்கு வாங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணுங்கள். உட்காருங்க, ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லாக. இப்போ இன்றைக்கி பேசுகிறேன் பாருங்கள், லோடடாக வருவேன் நான். ஆமேன். உள்ளே ஏற்றிட்டிங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஒரு நாள் லீவ் போடலாம், தப்பு கிடையாது. ஒரு நாள் இது பண்ணலாம், வரலாம். அது நீங்கள் கேட்க போகிறது பல கோடியை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்து, தப்பே கிடையாது. ஆமாம், அந்தளவுக்கு இதை ப்ரெசியஸாக நினைக்கிறவங்க தான் அதை வாங்கிப்பாங்க, மற்ற எல்லோரும் அதை வாங்க மாட்டாங்க. ஆமேன். வந்து உட்காருங்க, பதிவு பண்ணுங்கள். என்ன கேட்டால் எல்லாருமே வரணும். ஆமாம், பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல. 5 மணி வரைக்கும் நான் ரிஜிஸ்டர் பண்ணி நான் கேட்பேன். கர்த்தர் வார்த்தையை கேட்க போகிறேன். கர்த்தர் எனக்கு செய்வார். நான் இப்படியே என் லைஃப் இருக்கக்கூடாது, நான் வேறு மாதிரி வரணும். கர்த்தர் என்ன, ஆமாம், எதுவுமே தடை கிடையாது. உங்களுக்கு வயசாக இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், எதுவுமே கிடையாது. 0ல் இருந்தால் கூட 0த்திலிருந்து ராஜ்யத்திற்கு யார் சொன்னால் முடியாதுன்ட்டு. ஆமேன். உங்கள் விசுவாசம் டவுனாக இருக்குது, அதனால தான் உங்கள் வெற்றி டவுனாக இருக்குது. அதை ஏற்றினா எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ஏற்றிடலாம். ஆமேன். வாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், இன்றைக்கே பண்ணுங்கள். ஆமேன். 100 ரூபா இருந்ததுன்னா கொடுத்து பதிவு பண்ணிவிட்டு போயிடுங்க. ஆமேன். ஆமேன். நான் வரேன், என் பேரை எழுதி வைங்க அப்படின்ட்டு பதிவு பண்ணுங்க. வாங்க, மற்றவங்களை கூப்பிடுங்க. ஆமேன். அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். God bless you. God bless you. ஆமேன். ஆகஸ்ட் 15 குத்தாலம் கேம்ப். ஸோ காலைல 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கான்ஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு பதிவு கட்டணம் 1200 ரூபா. ஸ்டே பண்ணணுன்னா ரூமுக்கு ஒரு நபருக்கு 1500 ரூபாய் ஒரு நபருக்கு. அந்த 1500 ரூபாயில் உங்களுக்கு தங்கிறதுக்கு ரூம்பு, 3 நேரமும் சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் 3 நேரம் சாப்பாட்டுக்கே எவ்வளோ ஆகும்னு பார்த்துக்கோங்க. 3 நேரமும் சாப்பாடு, தங்கிறதுக்கான ரூம்ஸ் எல்லாமே 1500 1 நைட் ஃபார் 1 நைட். சில பேர் வெள்ளிக்கிழமை நைட்டே வந்துடுறாங்க. அப்படின்னா உங்களுக்கு 2 நைட்ஸ் வரும். வெள்ளிக்கிழமை நைட்ஸ் இப்போ சென்னை தூர ஊர்களில் இருந்தெல்லாம் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு ஸ்டே பண்ணி நைட்லாம் குளியலை போட்டு காலையில் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி திரும்பியும் குளியலை போட்டு நைட்டு தூங்கிட்டு நம்முடைய சண்டே சர்வீஸ் இந்த 16ஆம் தேதி, அதாவது 15 சனிக்கிழமை, 16 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முறையாக நம்ம சர்ச்சை குத்தாலத்துக்கு தூக்கிட்டு போகிறோம். ஆமென். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும். ஒரே இடத்துல எப்படி இருந்தால் எப்படி. ஆமென். ஸோ அதனால் தென்காசி பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமென். ஆமாம். ஸோ அதனால் அந்த கூட்டங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. பேர்களை பதிவு பண்ணுங்கள். தூர ஊர்லேருந்து வர்றவங்க ரூம் புக்கிங்ஸுக்கு பதிவு பண்ணுங்கள். சபையின் பிள்ளைகளும் பதிவு செய்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் நல்லவர். ஆமென். எல்லாமே பாதி நீங்கள் கொடுக்குறீங்க, பாதி நம்ம கொடுக்குறோம். நீங்கள் நினச்சிக்காதீங்க அது 3 ஸ்டார் ஹோட்டல். சரிங்களா? நீங்கள் போய் வந்து பாருங்கள். இந்த ஹோட்டல் சும்மா ஏதோ லாட்ஜி சும்மா அப்படிலாம் கிடையாது. சூப்பர் 5 ஃபால்ஸ் ரெசார்ட். ஆன்லைனில் போட்டு பாருங்கள். அங்கே வெறும் ரூம் மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் 50% தான் கொடுக்குறீங்க, 50% கம்பெனி கொடுக்கு. ஆமென். சில பேர் சர்ச்சு பிள்ளைகளுக்கு குறைக்கக்கூடாதா, 50% தான் கொடுக்குறீங்க. ஆமென். நியாயமாக நீங்கள் ஸ்பான்சர் தான் பண்ணணும். ஆமென். சரியா? எப்படியாவது உங்களுக்கு ஒரு நல்ல சூழலில் கொடுத்து கொஞ்சம் குழியெல்லாம் போட்டு தங்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் கடவுளுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு நல்லா கொஞ்சம் ஆடி பாடி ஒரு ஹாப்பியாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். கண்டிப்பாக 100 பேர் தான் இடம் இருக்குது. புக்கிங்ஸு 35 தாண்டி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் கடைசியில் இருந்தீங்கன்னா கடைசியில் இருக்காது. சீக்கிரமாக அதுக்கு பதிவு பண்ணுங்கள். குடும்பமாக வாருங்கள் அப்படின்னு உங்களை அழைக்கிறேன். சண்டேயும் அங்கே தான் சர்வீஸ் இருக்கும். ஓகே.